குர்பான் கொடுப்போமா, அதை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லுவாங்க. அது அப்போ வந்து கொடுக்கும்போது வேறு வழியே கிடையாது. சமைக்கும் போது ஒரு பீஸ் எங்கள் பாபாவுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் அப்போ நான் சாப்பிட்டு தான் ஆகணும். சில இது மருந்தா, எங்கள் தாத்தா வந்து நான் சொன்னேன் இல்லையா, சித்தா டாக்டர், என் நானா அம்மாவோட அப்பா. அவங்க வந்து எப்படின்னா ஒரு பிராமின் ஒருத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட், அந்த மருந்துக்கு வெள்ளாட்டு சூப்பு கறி கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து டெய்லி, அவங்க பிராமின்ங்கிறதுனால எங்கள் பாட்டி டெய்லி வச்சு கொடுப்பாங்க. அதை வச்சு எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்து 48 நாளும் கொடுத்து மருந்து கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு அந்த ரோகம் வந்து சரியாயிடுச்சு, அதாவது அந்த வியாதி சரியாயிடுச்சு. அவர் அதுக்கப்புறம், ஐயா நீங்கள் ஒரு சூப் எடுத்துகிட்டு வருவீங்களே, அதை இனிமேல் தருவீங்களான்னு கேட்டிருக்காரு. அன்னைக்கு சொன்னாங்களாம் தாத்தா, அப்பா அது வந்து நான்வெஜ்ஜில் செய்கிறது, உனக்கு மருந்துங்கிறதுனால அதை நான் கொடுத்தேன், இனிமேல் கொடுத்தா அது எனக்கு பாவம், நீ சாப்பிடாத, நீ உனக்கு இனிமேல் நான் கொடுத்தா அது பாவம், அந்த மருந்துக்கு அதை கொடுக்கணுங்கிறது என்னோட நீதி, அதனால நான் அதை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அதுக்கப்புறம் அதை ப்ரைஸ் பண்ணி பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னும் வேற ஒருத்தவங்கன்னா எப்படி நீ அதை கொடுக்கலாம், எப்படி போகலாம், மாற்றலாம். எங்கள் வீட்டில் வந்து நான் சிதம்பரம் இருக்கிறதுனால ஃபுல்லாக சைவ பிள்ளை மருந்துகளும் பிராமின்ஸும் அதிகம். என் தம்பிக்கு எல்லோரும் வந்து பழகிற இடம் என் வீடு தான். எங்கள் வீட்டில் தான் நான் எல்லாம் செஞ்சு வைப்போ வந்து சாப்பிடுவாங்க. ஒரு வயசில் அதை சாப்பிடணுன்ற தேர்ஸ்ட் இருக்கும்போது சாப்பிட்டுட்டோம், அவங்களா வந்து விட்டுறட்டும், அவ்வளோதான் செய்யலாமே தவிர சாப்பிட்ற பிள்ளைங்கள நீங்கள் போய் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். கொடுக்க மாட்டோம், நம்ம வீட்டில் இதெல்லாம் செய்கிறது இல்லைப்பா, நீ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுரு அப்படின்னு சொல்லணும். அவங்களாம் உணர்ந்து விடணும். நீங்கள் முடியாது, நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா அவங்க சாப்பிட்றேன்னு பிள்ளைங்கள அப்படி தான் மாற்றி பேசணும். நீங்கள் எவ்வளோ நாள் சாப்பிட்றியோ சாப்பிட்றப்போ வீட்டில் செய்கிறதில்ல. சில பேர் வீட்டில் செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம சாப்பிடாம இருக்கலாம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்படி இருக்காங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க, மற்றபடி செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே மண்டலத்தில் குடுவஞ்சேரியில் ஷக்கிலான்னு ஒரு அம்மா இருப்பாங்க, அவங்க முஸ்லீம்ஸ் தான். அவங்க வீட்டில் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஐயாவும் மாறிட்டாங்க, அம்மாவும் மாறிட்டாங்கன்னா அவங்க 2 பேரும், அவங்க பசங்க ஃபுல்லாக வந்து ஃபுல் ஜமாத்து, ஃபுல் முஸ்லீம்ஸில் இருக்கிறதுனால அவங்களால எல்லாம் போயிட்டு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. அது வந்து எக்ஸ்கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க, எங்களை வந்து முஸ்லீம்ஸ் இல்லைன்னு சொல்லி தள்ளி வச்சுருவாங்க. அது ஒரு பெரிய இது. நம்ம வந்து அதுல எல்லாம் இருக்கக்கூடாது. உலகத்தோட எப்படி நடைமுறை வாழ்க்கைக்கு எது ஒத்து வருதோ அதை ஒத்து. அவங்க பிள்ளைங்களும் ஜமாத்தில் இருக்கு, பண்ண முடியுது. அதாவது எல்லாருக்கிட்டையும் நமக்கு வந்து இங்கே ஒரு பெரிய ப்ளஸ் வந்து, இப்போ இதே நான் வந்து எல்லா மன்றத்துக்கும் போயிருக்கேன். எல்லா மன்றம் இந்த சென்ஸ் நீங்கள் எதுக்கெல்லாம் சொல்கிறீங்களோ, அன்னை மன்றம், வள்ளலார் மன்றம், ஜகி வாசுதேவ், அதுக்கப்புறம் ரவிசங்கர், மகேஷ் யோகி, இந்த மாதிரி பிரம்மண மகரிஷி எல்லாத்துக்கும் போயிருக்கேன். லாஸ்ட்டு மகரிஷி சொல்லிட்டாங்க, இறைநிலை விளக்கம், இறைநிலை உணர்தல், அறநெறி வாழ்க்கை, இது 2 தான். எதை எடுத்துக்கிட்டோம்னாலும் அது நம்ம எதில் எடுத்துக்கிட்டா என்ன அப்படிங்கிறது நம்மளோட இது. கொஞ்சம் நம்ம வளர்ந்துட்டோம், அதனால நம்ம அப்படி யோசிக்கணும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ எங்கள் அம்மாவோட தம்பி அண்ணெல்லாம் ஒரு நாளைக்கு 5 வேளை பஞ்சகாமி நமஸ்காரம்னு சொல்லுவாங்க, 5 தடவை தொழுவுறவங்க. அவங்கள 9 வேளை தொழுவாங்க, இஷ்ராக்கு, லுஹா, அந்த மாதிரி எல்லாத்தையும் தொழுவாங்க. அப்போ அந்த மாதிரி தொழும்போது அவங்க வந்து தன்னை இறைநிலைக்கே அர்ப்பணிச்சுட்டாங்க. ஒரு 40 நாள் போவாங்க, அவங்கள எல்லாத்தையும் வாங்க தொழுகுவாங்க, இறைநிலை உணருங்க, அல்லாவை பற்றி தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி கூட்டு வருவாங்க. அவங்க ஜமாத்துன்னு சொல்லுவாங்க. அவங்க போய் அவங்களுக்கு வந்து தாவத் கொடுக்குறதுன்னு பேர், சாப்பாடுக்கு கூப்பிட்டு கொடுத்து அவங்களுக்கு பேசி அழைச்சி. அதே தான் நான் செய்கிறேன். இங்கே எங்கள் வீட்டில் சொல்லும்போது அதே தான் நான் செய்கிறேன். இறைநிலை உணருங்க, வாழ்றதுக்கு வாங்க, தவம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதே தான் நான் செய்கிறேன். பிரகலாதனுக்கும் இரண்யகசிப்புக்கும் ஒரே வித்தியாசம், ஒரே விதத்தில் 2 பேரும் அப்பாவும் இல்லை. இரண்யகசிப்புக்கும் பிடிவாரோ, பிரகலாதனுக்கும் பிடிவாரோ. பிரகலாதன் வந்து என்ன சொன்னா, ஓம் நமோ நாராயணா சொல்லுவேன்னு சொன்னா, இரண்யகசிப்பும் சொல்லணும்னு நான் பிடிவாதமாக இருந்தான். அப்பனும் பிள்ளைக்கும் ஒரே இதுதான், 2 பேரும் பிடிவாதம் தான் இருக்காங்க. அதே தான் நானும் இருக்கேன். இறைநிலை உணர்த்தணும், அறநெறி வாழ்க்கை வாழணும், அதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ஏதாவது குரான்ல இல்லாதது தப்பா இங்கே இருக்கா? இல்லை. நான் சொல்லும்போது சொல்லுவேன், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் நான் வந்து காலேஜ்லேயும் யோகா டீச்சர், அங்கேயும் யோகா டீச் பண்ணுவேன். என்னோட மெயின் சப்ஜெக்ட் மேக்ஸு. சைக்காலஜி படிச்சிருக்கேன், எம்ஏ யோகா படிச்சிருக்கேன், ஒரு 16 பிஜி 2 பிஹெச்டி நான். ஆனால் வந்து அங்கே அந்த ஆப்கான்லேருந்து பிள்ளைங்க வருவாங்க, சிரியாலேருந்து பிள்ளைங்க வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம சொல்லும்போது சிரியன்ஸ் வந்து இப்போ எங்கள் அண்ணன்லாம் அங்கே ஃபாரினில் இருக்காங்க, பெரியம்மா பசங்கள்லாம், அவ்வளோ சண்டை நடக்குமா. அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய பேர் சாவாங்களாம். இந்த மாதிரி இருக்கீங்களேடா, எங்கள்
ஊருக்கு வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னா கிடையாது. இந்த லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மக்ஷத் இங்கே தான் நடக்கும், நான் இங்கே தான் கேள்வி கேட்பேன், அல்ல என்னை உயிரோட எழுப்புவேன், நான் திருப்பி பேசுவேன், நான் ஏன் நாட்டை விட்டு நாட்டுக்கு வர்றேன், இங்கே தான் எல்லாம் நடக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பையன் 5 வயசு பையன் பேசுவாங்க. அப்படி இருக்கிற இடத்துல அந்த பசங்க நீ ஷிஃப்டா பேசுற, நீ இணை வைக்கிற, நீ யோகா செய்ய சொல்ற அப்படின்னா அவனுக்கு புரியுற மாதிரி நம்ம சொல்லணும். எதுவும் இணை வைக்கலப்பா, நம்ம திருத்திக்கிறோம், நம்ம உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம், மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம், மென்டல் ஹெல்த்தை நம்ம நல்லா வச்சுக்கிறோம், ஃபிசிக்கலி மென்டலி சோஷியலி இமோஷ்னலி இந்த இதில் எல்லாத்துலேயும் நீ உன்னை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக தான் இங்கே வந்திருக்கோம், அதுக்காக நம்ம பண்ணுறோம். வேற எங்கேயும் இது கிடையாது. தமிழ்நாடு மாதிரி ஒரு கிளைமேட் வேற எங்கேயும் கிடைக்காது, தமிழ்நாடு மாதிரி ஆன்மீக பூமி வேற எங்கேயும் கிடைக்காது. இவ்வளோ தூரம் எல்லா இந்தியா ஃபுல்லாகவே பாரத பூமி எல்லாமே பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹிந்து அப்படிங்கிறது நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறது ஹிந்துஸ் மட்டும் இல்லை, ஜெயினு சீக்கியர்கள் அந்த இவங்கெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, எல்லாரும் சேர்ந்து ஹிந்து குஷ் மலைக்கு இந்த பக்கம் உள்ளவங்க ஹிந்துஸ். ஆப்கான் வரைக்கும் இருக்குது ஹிந்து குஷ் மலை, அந்த ஆப்கான் இந்த பக்கம் உள்ளது எல்லாமே அந்த மலைக்கு இந்த பக்கம் இருக்கவங்க ஹிந்துஸ். ஹிந்துஸ் அப்படிங்கிறது ஒரு ரிலீஜியன், எப்படி முஸ்லீம் ஒரு மார்க்கமோ அது மதம் இல்லை, நம்ம ஆக்கி வச்சுருக்கோம் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை தான் இஸ்லாம் அப்படிங்கிறது. கிறிஸ்டியன்ஸும் அதே மாதிரி தான் தோன்றுச்சு. அப்போ அது ஆனால் இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா எப்படியெல்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுல ஒரு 4-5 இருக்கும். பொருளாதாரத்தை எப்படி முன்னேற்றம் பண்ணது அப்படின்னா மதத்தில் பண்ணலாம், அரசியலில் பண்ணலாம், கல்வியில் பண்ணலாம். இதில் எல்லாம் அரசியல் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும். பிஸ்னஸ் அப்படிங்கிறது எதுலையோ நம்ம ஆனால் வெளியில் நான் பார்க்கும்போது இப்போ கூட இந்த ஆட்டோக்கார வேணும் ஓடிட்டு வரும்போது சொல்கிறார், சம்பாதிக்கிறது ஃபுல்லாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன், என் பிள்ளைங்களை படிக்க வைக்கிறதுலே போகுது அப்படின்னாரு. 2 பிள்ளைங்க இருக்குது, எனக்கு சுகர் வேறு வந்துருச்சு அப்படின்னுட்டு ஐயோ பாவம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அதனால நான் என்ன சொன்னேன், உங்கள் 2 பிள்ளைங்களையும் படிக்க வைங்க, நல்ல ஸ்கூலுங்கிறதுக்கு மேலே கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைங்க. ஏன் 1 லட்ச ரூபா கட்டி படிக்கணும், ஐஏஎஸ் ஆகும் போது நாளைக்கு எல்லாம் போயிட்டு 1 லட்ச ரூபா பணம் கட்டி படிக்க வைக்கிறான், வாயை கட்டி வயிற்ற கட்டி படிக்க வைக்கிறான். அப்படி படித்தாங்க அது படிக்குதா? இல்லைல்ல. அப்போ சாதாரணமாக கார்பரேஷன், நான்லாம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் தான் படித்தேன் 12வது வரைக்கும். எங்கள் அம்மா அப்பா 2 பேருமே ஒர்க்கிங், என்னை படிக்க வைக்கணும்னா நல்லா படிக்க வச்சுருக்கோம், அவ்வளோதான் படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு அது நிறைய பேர் பண்ணணுங்க, ஏமாத்தணும். இப்போ கக்கன்னு ஒரு கலெக்டர் இருந்தாரு, அவர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பாப்பேன்னு போய் படுத்திருந்தாருல்ல, அந்த மாதிரி ஒரு 10 பேர் பண்ணணும். அப்படி பண்ணினா தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த மோகம் குறையும். எப்போ பார்த்தாலும் போயிட்டு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைக்கிறதுக்கு 1வது படிக்க வைக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா. நான் எம்எஸ்சி படிக்கவே 2000 ரூபா தான் செலவு பண்ணேன், நான் பிஎட் படிக்கவே 3000 ரூபா தான் செலவு பண்ணேன். இல்லை எம்பி படிக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு கோர்ஸ் அதிகமாக ஃபீஸ் ஆகிருக்கும், இப்போ வேணும்னா ஜாஸ்தி ஆகுதுன்னு வச்சுக்கோம். நான் என்ன சொல்கிறேன், 1.5 லட்ச ரூபா கொடுத்து யூஜியில் இது வெறும் ப்ரீகேஜிக்கும் யூகேஜிக்கும் இவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட வச்சுக்க முடியாது பார்த்துக்க முடியாதுன்னு கொண்டே விடுறாங்க. அப்போ இவ்வளோ தூரம் யார் இதெல்லாம் பண்ணினது? அரசியல், அதாவது கவர்மெண்ட்டில் கல்வி இருக்கணும், எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் கவர்மெண்ட்டுக்கு ரன் பண்ணணும். இதெல்லாம் லிக்கர் ஷாப் இருக்குது பார்த்தீங்களா, அதை கவர்மெண்ட் பார்க்கணும். இங்கே அப்படியே உள்டா, இதெல்லாம் அது பார்க்கும், அதெல்லாம் இது பார்க்கும். அப்போ எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும், அவ்வளோதான். அந்த மாதிரி ஒவ்வொன்றையும் நீங்கள் அந்த ஆப்கான் பிள்ளைங்க சிரியன் பிள்ளைங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்கள புரிய வச்சு, சிரியன்ஸ் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல புரிஞ்சுக்கிறாங்க, நம்ம இதை பண்ணணும், இதை செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. யோகா ஒரு சவுதியிலேருந்து ஒரு பொண்ணு பண்ணி ஒரு அவார்டெல்லாம் வாங்கிட்டு போணுச்சு. அதுக்குள்ள வாழ்க்கையில் கைவிடப்பட்டு அந்த நம்மளோட வெள்ளையணுக்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட தசையை அதுவே தின்றும். தசை அழிவு நோயின்னு சொல்லுவாங்க, அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. நிறைய ரேர் டிசீஸ் எல்லாம் இருக்குது, அதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பிள்ளைக்கு யோகா சொல்லி கொடுத்து அதை இந்தியாவில் இருந்து ஒரு 6 மாதம் ஃபுல் ட்ரைனிங் எடுத்து அந்த பிள்ளை நல்லா ரெக்கவர் ஆகி ஒரு ஸ்பீச்சு கொடுத்துச்சு. வயசுடிஸ் தான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அது நல்லா ரெக்கவர் ஆச்சு. அப்படியெல்லாம் சில ஸ்டோரிஸை சொன்னால் தான் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை எடுத்து இது பண்ணுவாங்க. நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா அடுத்தவங்களை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவங்க எதெல்லாம் தப்பாக இருக்கோ அதை எடுத்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. என்னை கேட்குற கேள்வியே முஸ்லீம்ஸில் ஏன் 4 தரம், முஸ்லீம்ஸ் அப்படின்னாலே நீங்கள் 4 மேரேஜ் பண்ணிக்கிறாங்க, அதை இது பண்ணிக்கிறாங்க அப்படின்னா 4 மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு 2 ரீசன். பழஞ்சாலி ஏன் 5 கல்யாணம் பண்ணிட்டா?
ஏன் 5 பேருக்கு ஒய்ஃபாக இருக்கா? அப்போ வந்து ஸ்கேசிட்டி பெண்கள் கிடையாது ஜாஸ்தியாக, அதனால 5 பேருக்கு ஒருத்தி இருந்தா. அப்படிதான் நீங்கள் அறிவாக யோசிச்சு பார்த்துக்கணும். இல்லை ஏன்னா ஒரு அவங்க அம்மா கிட்ட வந்து நான் கனி கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் பையன். கண்ணின்னு காதில் விழுவாம கனின்னு காதில் விழுந்து 5 பேரும் பங்கு போட்டு சாப்பிடுங்கடான்னு சொல்லிட்டாலும் அம்மா. அது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். எப்படி வேணாலும் ராமாயணம் மகாபாரதம் நம்ம வந்து எழுதப்பட்டதா இயற்றப்பட்டதா இல்லை அது நடந்துதா நடக்கலையா அதெல்லாம் எதுவுமே வேண்டாம். இதிகாசங்கள் அப்படின்னா 2, ராமாயணம் மகாபாரதம். தர்மம் இருக்கு, அதுல அறநிலையை உணர்றோம், இறைநிலை உணர்வு கிடைக்குது. நிறைய கிளையா கதை இருக்கும். மகாபாரதம்லாம் படிச்சோம்னா இந்த ஜென்மத்துக்கு படிக்க முடியாது, படிச்சுக்கிட்டே இருக்கணும். நமக்கு வந்து பஞ்சபாண்டவர் இருக்காங்க, கௌரவர்கள் இருக்காங்கன்னு தெரியும். இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குதுன்னு தெரியும். எதுக்காக சண்டை நடந்துச்சு? 3 ஆசை மட்டும்தான். பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை மட்டும்தான். அப்ப இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு என்ன இருந்தது, எப்படி இருந்தாங்க அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். இப்ப இந்த 2 இதிகாசங்களை படிக்க முடியாததுக்காக புராணங்கள் வந்துச்சு. 18 புராணங்கள். அதுல கந்த புராணம் தான் வால்யூம்ஸ் கூட 18 வால்யூம். ஏன் 18 வால்யூம் கந்த புராணத்துக்கு அப்படின்னா, கந்தன் அப்படின்னாலே காந்தம், காந்தம் தான் கந்தன். காந்தம் எப்படி இருக்கும்? ஒரு ஒரு சின்ன பொருள் வந்து சுழலுது. அந்த சுழலும் போது தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தத்தால அது சுழலுது. அது சுழலும் போது அதுல இருந்து ஒரு அலை வருது. ஃபர்ஸ்ட் வருது சுழல் அலை, மறுபடியும் அதை சுத்தி 2வது சுத்துனுச்சுன்னா விரிவலை. இந்த சுழல் அலை விரிவலை இது வந்து மறுபடியும் சுத்தவெளியோட கலந்தது கரைஞ்சது அப்படின்னா அது காந்தம். அப்ப அந்த காந்தம் நம்ம உடம்புல இருக்கா இல்லையா? இருக்கு. தலையிலேருந்து கால் வரைக்கும் நமக்கு அணுக்கள் இருக்கு. அந்த அணுக்களோட சேர்ந்து எல்லாம் என்ன பண்ணுது? சுத்துது. அப்ப சுத்தும் போது எல்லை கட்டிய நிலையில இருக்கிறதுனால ஜீவகாந்தம்னு பேரு. வெளியில இருக்கிறது ஃபுல்லா வான்காந்தம் பேரு. நம்ம வந்து இப்ப ரிசீவ் பண்ணிக்கணும்னு நினைச்சா ரிசீவ் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம கண்ணாடி பயிற்சி பண்றோம்? கண்ணாடி பயிற்சி பண்றதுனால ஜீவகாந்தம் எப்படி இன்க்ரீஸ் ஆகும்? நீங்க வந்து கண்ணாடி வந்து சாயந்தரம் 6 மணிக்கு மேல, பழைய ஆளுகளுக்கெல்லாம் தெரியும், சாயந்தரம் போய் கண்ணாடியை பார்த்து தலை சீவ மாட்டோம். சீவுனா வேற பேர் சொல்லுவாங்க. கரெக்டா? சீவக்கூடாது. தலை வந்து 6 மணிக்கு மேல போய் கண்ணாடி பார்க்க கூடாது. வேற கேட்பாங்க கேள்வியா எங்க பாட்டிலாம். அப்போ நீங்க போய் தலை சீவுனீங்க அப்படின்னா உங்களோட எனர்ஜி வேஸ்ட் ஆகும், ஜீவகாந்தம் வேஸ்ட் ஆகும். நீங்க பார்க்கும்போது உங்களோட எனர்ஜி வெளியில போகும். இப்ப கண்ணாடி பயிற்சி பண்ணும்போது ஒரு பெரிய பாத்திரத்துல தண்ணி இருக்குன்னா ஒரு இதை பிடுங்கி விடுறோம்னு வச்சுக்கோங்க, தக்க வச்சு அரைச்சிருக்காங்க, பிடுங்கி விட்டோம்னா தண்ணி ஃபுல்லா வெளியில போகும். நீங்க பார்க்கும்போது எனர்ஜி உள்ளார வரும். உங்களோட ஜீவகாந்தம் ஃபுல்லா ட்ரைன் ஆகி திருப்பி நிரம்பும். அப்ப என்னங்கும்? கொஞ்சம் இண்டு இடுத்து விழுற இடமெல்லாம் நிரம்பும். அப்ப 3 தடவை நம்ம பார்த்து கண்ணாடி பயிற்சி பண்ண நம்மளோட ஜீவகாந்தம் பெருகும். அப்ப முகவசியம், ஜகவசியம் எல்லா வசியமும் கிடைக்கும். செரிஷ்மான்னு சொல்லுவாங்க, அது இன்க்ரீஸ் ஆகும். அப்ப அந்த கண்ணாடி பயிற்சி பண்றதுனால அது நடக்குது. நம்மளோட ஜீவகாந்தம் நல்லா இருக்கு. ஜீவகாந்தம் நல்லா இருந்தது அப்படின்னா அது 3 மையம். நமக்கு என்னென்ன பாடி இருக்கு? பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி. பருவுடல், நுண்ணுடல், அகந்த உடல். நுண்ணுடலுக்கு பேர் அணு உடல்னு பேர். அணு வந்து நுண்மையா இருக்கிறதுனால அணு உடல்னு வச்சிருக்கோம். இந்த அதுக்கு வந்து ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம்னு சான்ஸ்கிரிட்ல வச்சிருக்காங்க. இப்ப இந்த 3 சேர்ந்து எந்த மையம் இருக்கு? கருமையத்துல இருக்கு. இந்த கருமையம் 3 உடம்புக்கும் அதுதான் மையம். அப்ப அங்கதான் எல்லாம் ஜீவகாந்த பெருக்கமாகுது. அந்த இடத்துல இருந்தா எல்லா அணு உள்ளார வந்து நுழைஞ்சு திரும்பி அது குளிச்சு வெளியில எரிச்சு போகுது. அது எப்போ நடக்குது? நீங்க ஜீவகாந்த பயிற்சி பண்ணும்போது நடக்குது. நீங்க வந்து இது காய்கல்ப பண்ணும்போது நடக்குது, தவம் பண்ணும்போது நடக்குது. நம்மளோட ஆறா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளோட ஆறாங்கிறது நம்மளோட ஜீவகாந்தம் சாதாரணமாக இருக்கும்போது 3 இன்ச்சுக்கு இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீகமாக கேட்கும்போது, ஆன்மீகத்தில் நம்ம இருக்கும்போது 3 அடிக்கு விரிஞ்சு நிற்கும். நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்கள் இறைநிலை உணர்வோடு இருக்கீங்க, மேலே ஒரு குச்சி வருது, ஒரு காற்றடிக்குது, ஏதோ ஒன்று தலையில் விழுக போகுதுன்னா தள்ளி போகும். ஏன்னா அந்த அலை அதை தள்ளும். ஒருத்தர் வந்து கீழே உட்காந்து தவம் பண்ணிட்டு இருந்தாரு, மேலே வேலையால் பெட்டி எடுத்துகிட்டே இருந்தாரு. பெட்டி அவர் மேலே உள்ள போகுதுன்னு இவர் பயந்துட்டாரு. ஒரு செகண்ட்ல அதை அப்படியே சறுக்கிட்டு போய் அந்த பக்கம் விழுந்தது. அப்போ என்ன அர்த்தம்? இவங்களோட காந்தாலே இங்கே மேலே இருக்குன்னு அர்த்தம். இப்போ மேலே இருக்குது, உள்ளர இருக்குது, எல்லாமே இருக்குது. இதை எப்படி கொண்டு வர முடியும்? நீங்கள் நல்லவங்களா இருக்கணும், நீங்கள் எல்லாம் பண்ணணும். சாத்விக குணம் இருந்தால் தான் எல்லாமே கிடைக்கும். தாமசமோ இல்லை இதுவோ இருந்தால் கிடைக்காது. நான் இன்னைக்கு பேசுறதுக்கு நேற்று எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணல, எதுவுமே பண்ணலை. நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா, ஏன்னா எனக்கு காலேஜில் வந்து ஒரு நாளைக்கு 4 ஹவர் கிளாஸ் எடுக்கணும். அவனை கட்டி மேய்க்கிறதே பெரிய பாடு. அதை கட்டி மேய்ச்சி நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நான் தான் வேலை பார்க்கணும். இப்போ எல்லாம் பண்ணுறோம், என்ன பேசுவோம் அப்படின்னோடனே எனக்கு ஒரு நினப்பு, ரொம்ப திமுறாலாம் இருக்கிறத ஏதாவது
அப்போ தான் நாளைக்கு போய் அங்கே பேச முடியும். எல்லாரையும் கூப்பிட்டு வச்சுருக்கு வேற பக்ஸெல்லாம் வேற இது இன்விடேஷன்லாம் வேறு அனுப்பியிருக்காங்க. நீ பாட்டுக்கு தைரியமாக இருக்கேன்னு என்ன நான் கேட்டுட்டேன். ஆனால் மகர்ஷியோட மட்டும் பேசிகிட்டே இருந்தேன். எனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாதுப்பா. இன்னைக்கு அங்கே போய் நான் உட்காருவேன், நீ எனக்கு கொடுக்கணும். அதான் என்னோட வேண்டுதல். நீ எனக்கு கொடுப்பேன்னு தெரியும். அதனால இந்த ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான். எனக்கு வந்து சிதம்பரத்தில் ஒரு கோவில் ஒன்று இருக்கு. நான் அது ஐயப்பன் கோவில். அந்த வாசல்ல எழுதியிருக்க வாசகத்தை படிச்சா அது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு பூஜா முறைகள் தெரியாது, பாட தெரியாது, ஆட தெரியாது. ஆனால் உன்னோட சன்னதி வந்தா எல்லாம் போயிடும் அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கும். உள்ளார போனோம்னு வச்சுக்கோங்களேன், கொடுப்பதற்கே நன்றி சொல்ல இயலவில்லை, இன்னும் கேட்பதற்கு அஞ்சுதே நெஞ்சம்னு இருக்கும். அதை படிச்சு யாராவது கேட்க முடியுமா? நமக்கு 2 கால் இருக்கு, 2 கை இருக்கு, கண் இருக்கு, எல்லாம் இருக்கு. இதுக்கு என்னைக்காவது நன்றி சொல்லியிருக்கோமா? அதை டெய்லி உணரணும். அதுதான் இறைநிலை. எங்க அம்மா 33 வருஷம் சர்வீஸ். 33 வருஷம் அவங்க நர்ஸா வேலை பார்த்தாங்க. லாஸ்ட் 5 வருஷம், அதாவது அவங்க பேரலிஸ் அட்டாக் நான் 5 வருஷம் அவங்க பார்த்துட்டேன். அந்த 5 வருஷத்துல 1 வருஷம் ரொம்ப பார்த்துட்டேன். மிச்ச வருஷம் எங்க அப்பா பார்த்துட்டாங்க. அப்ப ஒரு வியாதி வந்தது, அதை போக்குறதுக்கு தாங்கிறதுக்கு நமக்கு என்ன சக்தி இருக்கு, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா லேடிஸா இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் வந்திருப்போம். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இது இருக்கும். எல்லாரும் கஷ்டம் இல்லாமல் யாரும் வர மாட்டோம். ஏதோ ஒரு கஷ்டம் இருக்கும். ஆனால் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா வேற ஏதாவது நடக்குமா? எங்கள் அம்மா இறந்து எனக்கு 6 வருஷம் 7 வருஷம் ஆகுது. அப்பா இறந்து 6 வருஷம் ஆயிடுச்சு. 2 பேரும் எனக்கு குரு. எங்கள் அம்மாவை விட நான் எங்கள் அப்பாட்ட தான் நிறைய பேசியிருக்கேன். ஆனால் எங்கள் அம்மா எனக்கு நிறைய வாழ்க்கை பாடமாக சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரையும் இப்போ எல்லாம் பிரசவம் பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஈஸியாக நடக்குது. அப்போல்லாம் காசுலாம் கிடையாது. எங்கள் அம்மா தட்டி எழுப்புவாங்க நைட்டு. அவங்க நைட்டு டியூட்டியெல்லாம் முடிச்சுட்டு கூட படுத்திருப்பாங்க. போய் அந்த எங்கள் அப்பா அப்போ கொஞ்சம் எப்படின்னு சொன்னால் நல்ல அப்பா நல்ல ஹஸ்பண்ட் கிடையாது. அவங்க போகிறது பிடிக்காது. எங்கள் அம்மா வெளிலே போகக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க. எல்லா ஜென்ஸ்க்கும் உள்ளது தான். அப்போ எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்களுக்கு தான் காசு இருக்குல்ல பார்த்துக்குவாங்க அப்படின்னா, லேபர் பெயின் அப்படிங்கிறது பெயின் எல்லாருக்கும். அதை எங்கேயுமே மாற்ற முடியாது. நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, அந்த வழியில் அந்த பொண்ணு திருப்பி இருப்பாளா இல்லையாங்கிறது எனக்கு தான் தெரியும், நீங்கள் சண்டை போட்டுக்கோங்கன்னு கிளம்பிடுவாங்க. அப்போ என்னையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஏன்னா நான் அழுவேன். எங்கள் பாட்டிகிட்ட வளர்ந்தேன் நான். அந்த அம்மா விட்டுட்டு இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் நான் அம்மா வர்றேன்னு போயிடுவேன். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் என்னை உட்கார வைப்பாங்க. நான் உட்காந்து தூங்கி ஒழிஞ்சிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருப்பேன். வரும்போது அவங்க கூட தான் கொண்டு வருவாங்க. அதுக்குள்ளே எல்லா ஆயுதங்களும் இருக்கும். அதில் சோப்பு வச்சுருப்பாங்க. அங்கே எந்த குளம் இருக்கோ ஆறு இருக்கோ அதில் இறக்கி குளிக்கும்போது எண்ணெயை முக்கி கொண்டு வருவாங்க. அப்படி எல்லாத்துலேயும் குளித்ததுனால தான் எனக்கு எல்லா தண்ணியும் ஒத்துக்கும். அப்போலேருந்து நீங்கள் உங்கள் குழந்தைங்கள வளர்க்குறத விட்டுட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். எனக்கு நான் ஒரே பொண்ணு, எனக்கு ஒரே தம்பி மட்டும்தான். என்னை நல்லா செல்லமாக தான் வளர்த்தாங்க. ஆனாலும் எல்லா வேலையும் செய்யணும்னு சொல்லுவாங்க. நான் வீடு பெருக்கணும், பாத்திரம் தைக்கணும், எல்லாமே பண்ணணும். இதெல்லாம் பண்ணதுனால தான் இன்றைக்கி சர்வை பண்ண முடியுது. வீட்டில் உள்ள கஷ்டம் தெரியணும், வீட்டில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியணும். இல்லை என் பிள்ளையை நான் சொகுசாக தான் வளர்ப்பேன் அப்படின்னா நீங்கள் பேம்பர் பண்ணி உங்கள் பிள்ளையை கெடுக்குறீங்கன்னா அதுமாதிரி கெடுக்கக்கூடாது. நமக்கு அந்த பிள்ளைக்கு சாப்பாடு எப்பயுமே கட்டி டிஃபன் கொடுக்க மாட்டாங்க. இதை செஞ்சு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிடுவாங்க. அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், போய் சமைச்சதை எடுத்து வச்சு வரணும். வீட்டில் இப்போ நீங்கள் இருக்கீங்க அதனால கொடுக்குறீங்க. எனக்கு எங்கள் அம்மா ஒர்க்கிங்கு. நான் சாயந்தரம் வந்துட்டு ஸ்கூல் விட்டு வாசக்கொல்லெல்லாம் கூட்டிகிட்டு பாத்திரம் விளக்கி வச்சுட்டு வீடை பெருக்கிட்டு காஃபி போட்டு நான் குடிச்சிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். எங்கள் அம்மா அந்த காஃபி குளிச்சுட்டு அவங்க குடிப்பாங்க.
அப்புறம் என்ன படிச்சேன்னு என்கிட்ட கேட்டு எனக்கு சொல்லி தருவாங்க. 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா பார்க்க ஆரம்பித்தாங்க. ஏன் இந்த மாதிரி ஒரு வீட்டில் எப்படி குழந்தைங்க வளரணும், நம்ம எப்படி கெடுக்கிறோன்றது தெரிஞ்சுக்கணும். சுமதின்னு ஒரு வழக்கறிஞர் பேசும்போது நான் நிறைய கேட்பேன். அவள் அடிக்கடி என்ன சொல்லுவாள் அப்படின்னா, எங்கள் அம்மா வந்து கூட்டிகிட்டு போவாங்க, என்னை வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, குழந்தை கம்மியாக தூக்கட்டு காய்கறி வாங்குறதுக்கு போகணும்னு நினைப்பேன், கூப்பிட்டு போவாங்க. உருளைக்கிழங்கு, சேனக்கிழங்கு, கருப்பு அந்த கருணக்கிழங்கெல்லாம் இருக்கும்ல, கிழங்கு வெரைட்டிஸ் எப்பயுமே வெயிட் கூட தெரியும், அதை ஃபுல்லாக போட்டு அவள்கிட்ட கொடுத்துருவாங்களாம். அவங்க அம்மா வெயிட்லெஸ்ஸாக தூக்கிட்டு வருவாங்களாம். உடனே நீங்கள் நினைக்கலாம், உங்கள் அம்மா இவ்வளோ கொடுமைக்காரியா அப்படின்னு. என்னை அப்பையிலேருந்து இவ்வளோ தூக்கு விட்டு பழகியிருக்காங்க. அந்த தூக்குறது பழகினதுனால தான் இன்னைக்கு என்னால் எல்லாத்தையும் சுமக்க முடியுது, இல்லாட்டி எப்படி சுமக்க முடியும்? அப்போ நீங்கள் குழந்தைய வந்து எப்படி பேம்பர் பண்ணி எப்படி வளர்க்குறீங்கிறது ரொம்ப முக்கியம். ஐயோ, எந்த புள்ள நீங்கள் வெயிட் தூக்கும்போது உங்கள் கையிலேருந்து தூக்குதோ அது உங்களை பார்த்துக்கும், கடைசி காலத்தில் உங்களை பார்த்துக்கும். எந்த பிள்ளை நீங்கள் தூக்கட்டுன்னு இருக்கோ நீங்கள் தான் அந்த பிள்ளையை பார்த்துக்கணும். அதான் தாற்பயம். அப்போ நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளை பார்த்து பிள்ளை வளரணும். எங்கள் பாட்டி வந்து கடைசி வரைக்கும் எல்லாருக்கும் வைத்தியம் வைப்பாங்க, எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. எங்கள் அம்மா அப்படி இருந்தாங்க, எங்கள் பிரிமா அப்படி இருந்தாங்க. எல்லாரும் வந்து இப்போ ஒரு சின்ன ஃபங்க்ஷன் ஒரு இடத்துக்கு போகிறேன், 10 பேருக்கு டீ வெளியில் சொல்லியிருக்கோ வரணும் அப்படின்னு எல்லாருமே உட்காந்துருக்காங்க. ஏன்பா அடுப்படி இருக்குது, பால் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தால் போதும், ஒரு டீயை வச்சு எல்லாருமே குடிக்கலாமே. மறுபடியும் அதை யாரும் கழுவுறது? அதை நம்ம தான் கழுவணும். இல்லை இல்லை இன்னைக்கு வேலைக்காரி வர வேண்டாம்னு சொல்லிட்டோம். அப்போ உங்களுக்கு அதை கூட நீங்கள் கழுவ மாட்டீங்க, அதை கூட நீங்கள் எடுத்துக்க மாட்டீங்க, அந்த வேலையை கூட செய்ய மாட்டீங்க. அப்புறம் எப்படி வந்து நம்ம மனித நேயத்தை பேசுறது, இது பண்ணுறது ஃபுல்லாக சொல்லி தான் செய்கிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் ஒரு ஃபங்க்ஷனாக மேரேஜ் அன்னைக்கு மட்டும்தான் வெளியில் சமைப்பாங்க, அதாவது அந்த பண்டாரி சமைப்பாங்க. மற்றபடிக்கு எல்லாமே வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சேர்ந்து செய்வோம். இதில் வந்து நான் பெரியவ நீ பெரியவ நான் இவ்வளோ வேலை பார்த்தேன் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எங்கள் அண்ணியெல்லாம் இருப்பாங்க, அவங்கெல்லாம் சமைச்சிட்டே இருப்பாங்க, பரிமாறுவோம், கூட போய் நிற்போம், எல்லாம் சேர்ந்து எல்லாம் செஞ்சு எல்லாரும் பாத்திரம் கழுவி எல்லாத்தையும் ஒருத்தவங்க அடுக்கி பெருக்கி எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்த செகண்ட் என்ன இருந்துச்சுன்னு தெரியாத அளவுக்கு மாற்றி வச்சுருவோம். எல்லோரும் உட்கார மாட்டோம். ஆனால் அது ஏன் எல்லாத்தையும் இருக்க மாட்டேங்குது? நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே அரேஞ்ச்மெண்ட்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து வீட்டை இதே மாதிரி மறுபடியும் வைக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம் அப்படின்னா கண்ணா பின்னான்னு ஆகும், மறுபடியும் பண்ணணும். இல்லை இடம் பத்தாது, அதனால நம்ம ஒரு மண்டபம்னு பிடிச்சி அதில் போய் நம்ம செய்கிறோம். ஆனால் அதுலேயுமே வந்து சமையலுக்கு ஆள் வைக்காமல் இன்னொரு இடத்துலேருந்து சமைச்சு வருது. அப்போ நீங்களாக செய்யும்போது உங்கள் வீட்டில் நீங்கள் வெளியில் வாங்காமல் உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் செய்யும்போது என்ன பண்ணுறீங்க, உங்களோட அன்பு, உங்களோட பாசம், உங்களோட எண்ணம் எல்லாத்தையும் கொடுக்குறீங்க. யாரோ சமைச்சு கொண்டுட்டு வந்து அதை நம்ம போட்டு ஃபங்க்ஷன்னு வைக்கும்போது அதை பண்ணணும். அப்போ இவ்வளோ தூரம் எல்லாத்துலேயுமே எதெல்லாம் ஹையர் பண்ண முடியும், அது பேர் வேறு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு. எல்லா ஈவெண்ட்டையும் ஒரு ஆள் நிற்பான், மொத்தமாக எல்லாத்தையும் பிடுங்கி A to Z பிடுங்கிட்டு இவன் கொடுப்பான், அதுக்கு பேர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு. அந்த காலத்தில் கல்யாணம் 1 மாதம் நடந்துதான். எங்கள் பாட்டிலாம் சொல்லுவாங்க, வேலி அடைக்கணும், அதாவது கிராமம் தானே, ஃபுல்லாக வேலி அடைக்கணும், எல்லோரும் வந்திருப்பாங்க. அரிசியை வந்து புழுங்கல் அரிசி பச்சரிசி தனித்தனியாக அரைக்கணும், அதை புழுங்கி அதை மிஷினில் கொண்டு போய் அதை அரைச்சிட்டு வரணும், வரவங்க வந்துட்டு சாப்பிட்ணும், பத்திரிக்கை வைக்க ஊராக போகணும், அந்த பத்திரிக்கை அடித்து கொடுத்து வாங்கணும். அது ரொம்ப முக்கியமானவங்களுக்கு தான் பத்திரிக்கை, கூப்பாடுன்னு சொல்லுவாங்க. போய் கூப்பிட்றதுனால கூப்பாடு, 2 பேரும் போய் கூப்பிட்டுட்டு வருவாங்க. அப்போ அந்த கூப்பாடுக்கு போகணும். இப்படி ஒன்று பண்ணி எல்லாம் பண்ணி 3 நாள் கல்யாணம் நடந்துச்சு. மெஹந்தி ராத்துன்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் மருதனி போடுறது, ஒரு நாள் மாப்பிள்ளைகளுக்கு எப்படியும். இப்போ எவ்வளோ நேரங்க கல்யாணம் நடக்குது? 1 மணி நேரம் ஒரே நாள் முடிச்சிடும். அதுவும் அந்த உரமுறைங்க மட்டும்தான் இருப்பாங்க பொண்ணு மாப்பிள்ளை கூட. இன்னும் கொஞ்ச நாள் பொண்ணு ரிசப்ஷன் வருவாங்க, மேரேஜுக்கும் ரொம்ப கம்மியான பேர் தான் இருப்பாங்க. இப்போ அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கேரளால கூட இப்போ கூட நடக்குதாமா, என்னன்னா இப்போ வந்து அந்த ஊர்க்காரங்கெல்லாம் சேர்ந்து அவங்க மேரேஜ் பண்ணுறவங்க எதுவும் செலவு பண்ண மாட்டாங்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து பொருளை இது பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மற்ற வீட்டுனா அவங்க இவங்க போய் அவங்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊருக்குள்ள இங்கே அதிராம்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குங்கய்யா, பட்டுக்கோட்டை முத்துப்பேட்டை அதிராம்பட்டினம். ஒரு பத்திரிக்கை ஒன்று கொடுப்பாங்க எங்கள் வீட்டில், இந்த பொண்ணுக்கும் இந்த மாப்பிள்ளைக்கும். அந்த பொண்ணு வந்து தில்லை பொன் எல்லை தாண்டாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. தில்லை பொன் எல்லை தாண்டாதுன்னா தீட்சிதர் பொண்ணுங்க தீட்சிதருக்குள்ளே தான் கொடுத்துருப்பாங்க, அங்கேயே தான் இருப்பாங்க, அவங்க அதை விட்டு வெளியில் வரமாட்டாங்க. அதே மாதிரி அதிராம்பட்டினத்தில் முஸ்லீம்ஸ் வந்து பொண்ணு அங்கேயே தான் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா வீடு உண்டு பொண்ணுக்கு. பொண்ணை வெளியூருக்காரங்க கட்டிட்டு போயிட்டா இந்த வீடை யார் எடுத்துக்கணும்?
அதனால ஊருக்குள்ளே தான் பொண்ணு கொடுத்துப்பாங்க, ஊருக்குள்ளே தான் பொண்ணு எடுத்துப்பாங்க. அதில் வந்து ஊருக்கு ஃபுல்லாக நோட்டீஸ் கொடுக்கணும், அதாவது அந்த கல்யாண பத்திரிக்கை கொடுக்கணும். அதில் ஒரு எல்லோ கலர் வச்சுருந்தா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வரணும், இல்லைன்னா எல்லாரும் வந்து கல்யாணத்துக்கு கண்டுக்கணும். இதுக்கு ஒரு புரோக்கர் இருப்பான் அழைச்சிட்டு போகிறதுக்கு, சரிங்களா? அழைச்சிட்டு போகிறதுக்கு ஒரு புரோக்கர் என்ன பண்ணுவான்னா, அவன் ஃபுல்லாக கொண்டு போய் ஊர் இந்த இடத்துல வீடு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வச்சுருவாங்க. அதில் வந்து ஜமாத்து உட்பட முஸ்லீம்ஸ் எல்லாருக்கும் வச்சுருவாங்க. நமக்கு வேண்டியவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க, மற்ற கேஸ்ட்டு மற்ற ரிலீஜன்ஸ் எல்லாருக்கும் வைப்பாங்க. வச்சுட்டு வந்தோடனையும் ஒரு பெரிய அண்டாவில் ரோஸ் மில்க்கு கலக்கிடுவாங்க. உங்களுக்கு ரோஸ் மில்க்குன்னா பச்சை பாலில் போடணும், புது யார் காய்ச்சின பாலில் போடக்கூடாது. அதுக்கு வந்து அங்கே பெரிய இது என்னன்னு கேட்டிங்கன்னா, பாதாம் பிசின் இருக்கும், சப்ஜா விதைன்னு ஒன்று இருக்கும். அது ரெண்டையும் நல்லா ஊற வச்சு கிலோ கணக்கில் அதில் கலந்து அதில் நல்லா சர்க்கரையும் போட்டு பெரிய பெரிய பார் ஐஸில் இறக்கி விட்டுருவாங்க. வந்தோடனே உங்களுக்கு ஒரு மேரி பிஸ்கெட்டு அந்த இது. இப்போ அந்த கருமத்தையும் கொடுக்கறது இல்லை. இந்த 10 ரூபா டப்பாவில் விற்கிறதுல எனக்கு வாங்கி குடிக்கிறவங்களை கண்டாலே தெரியும். நீங்கள் 4 நாளைக்கு தண்ணி வச்சுருக்கீங்க, உங்கள் பாத்திரம் வந்து 4 நாளைக்கு உள்ளார வந்து என்ன ஆகும், விளக்கியே எடுக்காமல் இருந்தால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அது வந்து பாசி பிடிச்ச மாதிரி ஆகும். நீங்கள் அதை தேய்ச்சி கழுவி எடுக்கணும். ஒரு பாட்டில் ஜூஸு அவன் எண்ணெய்க்கு போட்டு எண்ணெய்க்கு வைக்கிறான், உள்ளார எப்படி பாசி பிடிக்காமல் இருக்குது, அது எப்படி நல்லா இருக்கும், அதில் எவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் போட்டிருக்கான், அது ஃபுல்லாக நமக்கு உடம்புக்கு ஒத்துக்குமா, இதெல்லாம் யாராவது யோசிச்சு பார்க்குறோமா? தாகம் அப்படின்னோடனே உடனே போய் அதை வாங்கி குடிச்சுக்கணும். அது என்ன இருக்குது, அது அவ்வளவும் சுகர். நீங்கள் அது சக்கரை தண்ணியை வீட்டில் கலக்கி குடித்தா கூட 50% தான் வியாதி, அந்த சர்க்கரையை குடிச்சது மட்டும்தான் வியாதி. அதில் இருக்க கெமிக்கல்லாம் இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா, கேஸாக கொண்டாந்து இறக்கி அந்த ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டையும் அந்த ஒரு இதையும் கொடுத்து வந்து இதில் கலந்தமைக்கு நன்றின்னு இவங்க பேசி அனுப்பணும். அது ஒரு ஃபங்க்ஷனாகவே நடக்கும். அப்புறம் பிரியாணி போட்டுருவாங்க. ஏன் பொண்ணு வீட்டிலேருந்து இத்தனை பேர் கூப்பிட்டு வரோம், மாப்பிள்ளை வீட்டிலேருந்து இவ்வளோ கூட்டிகிட்டு வரோம்னு சொல்லி போட்டுருவாங்க. இப்போ எங்கள் இதில் பொறுத்த வரைக்கும் மாப்பிள்ளைக்கு வந்து தான் பொண்ணை எடுத்துகிட்டு போய் கல்யாணம் பண்ணணும். அப்படி பண்ணுனா தான் வரதட்சணை வாங்கக்கூடாது. வரதட்சணை எப்படி வாங்கி இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்த் இந்தியாவிலேருந்து தான் வரதட்சணை வாங்கினாங்க. நார்த் இந்தியாவில் தான் வரதட்சணை வாங்கி கல்யாணம் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க வந்து வரதட்சணையை வாங்க ஆரம்பித்தாங்க முஸ்லீம்ஸ். அது வரைக்கும் வரதட்சணை வாங்குறது இல்லை. இப்படி இன்னொரு இடம் வந்து இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, நார்த்து கர்நாடகாவில் யாதி கல்யாணம்னு ஒன்று உண்டு. யாதி கல்யாணம் அப்படின்னா அந்த வீட்டில் வந்து அங்கே ஃபுல்லாக விவசாயம் தான். கர்நாடகா ஃபுல்லாகவே எல்லாமே நல்லா உழைக்கிற மக்கள் தான். அதில் நார்த்து கர்நாடகா அப்படின்னு சொன்னீங்கன்னா பாம்பேக்கு கீழே வரும். அந்த கர்நாடகாவில் இன்றைக்கும் வந்து யாதி கல்யாணம் அப்படின்னு பண்ணுவாங்க. யாதி கல்யாணம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால், எங்கேயும் போயிட்டு மண்டபம் பிடிச்சி தனியாக அதுக்கு செலவு பண்ணி அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. எப்படி இருக்கும், இந்த பொண்ணை இங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க வந்து அந்த ஊரில் யாராவது ஒருத்தவங்கள்ட்ட பக்கத்தில் ஊரில் உள்ளவங்க சொல்லிவிடுவாங்க, இந்த பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு, நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி. உடனே அவங்க ஒரு 10 டிராக்டரோ 7 டிராக்டரோ எடுத்துகிட்டு ஒரு டிராக்டரில் அவங்க விளைஞ்ச காய்கறி அந்த அரிசி பருப்பு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வருவாங்க. இவங்க வீட்டில் இடம் மட்டும்தான் கொடுப்பாங்க. எங்கள் இதில் கல்யாணம் பண்ணோம்னா வாய் மட்டும்தான் எடுத்துகிட்டு வருவாங்க. வம்பு வளர்க்குறதுக்கும் வாய், சாப்பிட்றதுக்கு வாய், கேட்குறதுக்கு வாய். அவங்க எல்லாத்தையுமே கொண்டு வந்து மொத்தமாக சமைச்சு போட்டு, அதாவது பொண்ணு வீட்டு ஜனங்களுக்கும் போட்டு அவங்களோட கூட்டிகிட்டு வந்தவங்களுக்கும் போட்டு இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறோன்ட்டு அந்த சரடெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போவாங்க. இது இன்றைக்கும் இருக்குது. ஆனால் நம்மளாம் என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து பெரிய மண்டபம்லாம் கிடையாது. சாதாரணமாக அவங்க வீட்டில் என்ன இருக்கும், தரையில் மொழிகிருப்பாங்க, மண்தரையாக இருக்கும், அதில் உட்கார வச்சு அந்த மட்டையை ஏதாவது பாக்கு மட்டை தட்டாக இருக்கும், இல்லை ஒரு இலையாக இருக்கும், இதை மட்டும் போட்டு சாப்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. கல்யாணம் அப்படின்னா மோர் தெளித்தாலும் கல்யாணம், முத்து தெளித்தாலும் கல்யாணம்னு சொல்லுவாங்க. ஆனால் எதிர்க்கு எவ்வளோ செலவு பண்ணணும்னு இருக்குது. நம்ம வந்து ஒரு மண்டபத்தை போய் 5 லட்ச ரூபா கொடுத்து பிடிக்கிறது, 10 லட்ச ரூபா கொடுத்து பிடிக்கிறது, அதுக்கப்புறம் அதுக்கு அவ்வளோ செலவு பண்ணுறது. அது எத்தனை ஒரு ஏழைங்க சாப்பிடாம இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். எத்தனை பிள்ளைங்க படிக்காமல் இருக்கும், அவங்களுக்கு கொடுக்கலாம். 10 பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமல் இருக்கும், அவங்களுக்கு பண்ணி வைக்கலாம். ஒரு ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணலாம். எந்த வழியில் என்ன செய்யணும்னு இருக்கலாம். எதெல்லாம் ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ, இதெல்லாமா ப்ரெஸ்டேஜ் இஷ்யூ. நம்ம வந்து ஒரு 10 பேரை மாற்றணும்னு வச்சுக்கோங்க, காசு இருக்கவங்க செய்கிறோம், இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பார்த்து இவங்க கடன் வாங்குறாங்க, அந்த கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறாங்க. அப்போ வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு. இப்போ பிளான் பண்ணி இவ்வளோதான் செய்யணும் அப்படின்னா, அது வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை பக்கமெல்லாம் இருப்பாங்க.
அவங்க பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து அந்த பிள்ளை கல்யாணம் ஆகுற வரைக்கும் என்ன உண்டோ அதை சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க செட்டியார், அவங்க 6 வயசுல அந்த அம்மாவுக்கு 6ஆவது படிக்கும்போது அவங்க அப்பா இறந்துட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்து அந்த பேரப்பிள்ளை செய்கிற வரைக்கும் அவங்க செஞ்சு வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து ஒரே நாளையில், அதாவது 21 வகை காய்கறி 3 வகை ஸ்வீட் போட்டு கல்யாணத்துக்கு பண்ணிடுவாங்க. டெய்லி கஞ்சி கூட குடிச்சுப்பாங்க. அன்னைக்கு ஒரு வீடுக்கு வந்து 9 வாடகை கொடுத்து வீட்டு ஜாமான்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க ஒன்று கொடுத்துக்குள்ள கூட இருப்பாங்க. அது சில பேர் ஏன்னா வகை தெரியாமல் வாழ்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அப்படி இல்லை, எல்லாமே மனுஷன் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ எதெல்லாம் எப்படி பண்ணிக்கணும்? காலையில் எழுந்திரிச்சோன்னே எக்ஸசைஸ் பண்ணுறோமா, காலையில் சாப்பிட்டோமா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது சொன்னோமா, எண்ணம் சொல் செயல் அப்படின்னாங்க. எண்ணத்தால் ஒரு வழியில் வந்து வாசலில் வந்து கேட்பாங்க, இந்த வீடு எங்கே இருக்கு அப்படின்னு. நம்ம என்ன சொல்லலாம்? எனக்கு தெரியலங்க, நானும் புதுசு தான், இல்லைன்னா பக்கத்தில் யாராவது கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லலாம். இல்லை உங்களுக்கு போட தெரியும் அப்படின்னா போட சொல்லலாம். சில பேர்லாம் இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டபக்குன்னு கதவை சாத்திட்டு உள்ளே இருந்துருவாங்க. அதாவது கிளாஸ்ல எல்லாம் டெத்தெல்லாம் நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, எண்ணி 6 பேர் இருக்காங்க, 7 பேர் இருக்காங்க. ஊர் பக்கம்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் அண்ட் ஃபுல் ஜனம் இருந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க வீட்டில் எதுவும் சமைச்சு வைக்க முடியாதுன்னு பக்கத்துல இருந்து பாசி பருப்பு இருக்கு இல்லையா, அதில் கஞ்சி வச்சு கொடுப்பாங்க. ஏன்னா அது வந்து புண்ணு ஆட்டும், வயிறு வந்து அவங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க. அதனால அந்த பாசிப்பருப்பு கஞ்சி வந்து எங்கள் அம்மா ஊர் வந்து ராதாநரசிம்மபுரம் அப்படின்னு சொல்லிட்டு மன்னார்குடி பக்கத்தில் உள்ளுக்குள்ள கிராமம். எங்கள் பாட்டி வந்து இந்த பக்கத்தில் யார் இறந்து போனாலும் இந்த மாதிரி பெரிய கஞ்சி வச்சு, அப்படியெல்லாம் டம்ளர் தான், பிளாஸ்டிக் இது கூட கிடையாது. பிளாஸ்டிக்ல எல்லாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா மதிக்க மாட்டாங்க. அது அவங்க எப்படி சொல்கிறது, அவமானமாக யோசிப்பாங்க. ஏன்னா எனக்கு வந்து இந்த டம்ளர் கிடையாதான்னு யோசிப்பாங்க. அதனால கொண்டு போய் அந்த கிளாஸ்லாம் வச்சுட்டு அப்புறம் அதை பொறுக்கிட்டு வரணும். கணக்கு போனது போயிருந்தா மிச்சம் இருக்கிறது தான். அதெல்லாம் வந்து கணக்கு பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. உடனே நான் 12 டம்ளர் வச்சேன், 10 தான் இருக்குன்னு அங்கே போய் யாரை கேட்பீங்க? செத்தவங்களை எழுப்பி தான் கேட்கணும். அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் ஏன் மாறுச்சு, எப்படி மாறி இருக்கு, மனித நேயம் எங்கே இருக்கு? நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு போகலாமே. நான் வந்து எப்போ யார் வந்தாலும் நான் வந்து எனக்கு மட்டும்தான் சமைச்சு எடுத்துகிட்டு போக மாட்டேன். நான் சமைக்கிறத ஃபுல்லாகவே எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் அதில் சாப்பிட்டுட்டு எனக்கு எவ்வளோ இருக்கோ அதுக்கு முன்னாடியே வச்சுருவேன். யாராவது 2 பசங்களுக்கு கொடுக்கணும், அந்த பையனுக்கு வந்து நீ சாப்பாடு வச்சுருக்கேன் எடுத்துகிட்டு போயிடுன்னு சொல்லிடுவேன். இல்லை அந்த ஆயம்மா கூப்பிட்டு சாப்பாடு இதுக்கு முன்னாடியே. ஏன்னா பற்றுங்கிறது இல்லாமல் இருக்கிறது, நமக்கு முடியாமல் இருக்கும்போது கொடுக்கக்கூடாது. அதுதான் இந்த அறுகுண சீரமைப்பு. இப்போ நான் சொல்லும்போது சொல்லுவேன், இப்போ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வாழ்க்கையை ஒன்றா நம்மளால என்னென்னலாம் முடியும் அதை செய்யலாம்ல. முடியாதது வேண்டாம், முடிகிறதெல்லாம் செய்யலாம். முடிகிறது என்ன நம்ம செய்கிறோம்? எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு அலுப்பு இருக்குது. அந்த அலுப்பு ஏன் வருது? நம்ம எப்பயுமே கான்சியஸாக இருந்தோம்னா அலுப்பு வராது. நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு விஷயத்தில் ஆர்வம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இது இருக்கும். அது ஏன் ஆர்வம் இல்லாமல் இருக்கணும்? நான் எனக்கு எதுவுமே பிடிக்கலப்பா, எதுவுமே செய்ய பிடிக்கல, நான் இங்கே பண்ணல அங்கே பண்ணல. நீங்களும் உங்களை வளர்த்துக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு டேஸ்ட்டை வச்சுக்கோங்க, நீங்களும் ஒரு இடத்துக்கு கிளம்பிக்கோங்க. வீட்டில் வேலை இருக்கும், வீட்டில் பார்க்கணும், எல்லாரும் செய்யணும், ஓகே. அது செஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு என்ன இருக்கு? இப்போ ஒரு இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒன்று பண்ணி அவங்கள சாந்தப்படுத்திப்பாங்க. நமக்கு என்ன இருக்கு? அதனால தான் தியானம் இருக்கு. நீங்கள் எப்பெல்லாம் டயர்டாகுதோ, எப்பெல்லாம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கோ, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சாந்தி தவம் பண்ணிக்கிறீங்க, இல்லை மெடிடேஷன் பண்ணிக்கிறீங்க, யாரோட ஸ்பீச் அது போட்டு கேட்டு பார்க்குறீங்க. அப்படியெல்லாம் கேட்க என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு ஒரு உத்வேகம் வச்சு இதெல்லாம் நம்ம பண்ணணும், இதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி. உடம்பு வந்து வியாதி இல்லாமல் இருந்துக்கணும். உடல் நலம் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ உடல் நலம் முக்கியம்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுச்சுன்னா என்ன பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணக்கூடாது? தேவைக்கு மேலே சாப்பிடக்கூடாது. மெயினாக நல்லா யோசிச்சு பாருங்க. சாப்பிட்டு செத்தவன் நிறைய பேர், சாப்பிடாம யாராவது செத்தாங்கன்னு கணக்கே இல்லை. சாப்பிடலை அதனால இவங்க உயிர் போச்சுன்னு எதுலையாவது படிச்சிருக்கோமா? நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு, சாப்பிட்டு செத்தவன் தான் ஜாஸ்தி. அந்த புரோட்டாவையும் கறிக்குழம்பையும் தின்னா நெஞ்சடைச்சு செத்து போயிட்டான், டீயை வேகமாக குடித்தான், பஸ் ஏற முடியல செத்து போயிட்டான். படிக்கிறோமா இல்லையா? அப்புறம் வந்து ஒரே நாளையில் அதாவது வேஸ்டான ஃபுட்டு வந்து அலர்ஜி ஆச்சு, இல்லை ஃபுட் பாய்சன் ஆச்சு, இது கண்டுபிடிக்க முடியல. சாப்பிடாட்டி ஒன்றுமே பிரச்சனை இல்லைங்க, சாகவே மாட்டோம். நிறைய எனர்ஜி கிடைக்கும். எங்கேருந்து கிடைக்கும்? பிரபஞ்சத்துலேருந்து கிடைக்கும், பூமியோட மையத்துலேருந்து கிடைக்கும், கோள்களோட இயக்கத்துலேருந்து கிடைக்கும், நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து கிடைக்கும், நம்ம சுவாசிக்கிற காற்றுலேருந்து கிடைக்கும். இதெல்லாம் நிறைய கிடைக்கும். சாப்பிட்டா கம்மியாயிடும்.
சாப்பிட்றது நிறையா சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, வயிறு ஃபுல்லாக அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணி, கால் வயிறு சொல்லியிருக்காங்க. அப்போ வெற்றிடம் எதுக்காக வெற்றிடம் விடணும்? இந்த மற்றதுலேருந்து எனர்ஜி எல்லாம் ரிசீவ் பண்ணிக்கணும் தான். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே நாளையிலே எல்லாத்தையும் சாப்பிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி, குரானில் ஒரு 2 வாசகம் வரும், விறகு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வெட்டி வெட்டி எரிக்கக்கூடாது, எவ்வளோ தேவையோ அது மட்டும்தான் இது பண்ணணும். மெஹனத் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லுவாங்க, உழைச்சி தான் சாப்பிடணும், உழைக்காமல் எதுவுமே செய்யக்கூடாது. தண்ணி ஆற்றுல போகுது அப்படிங்கிறதுக்காக வாரி வாரி இது யூஸ் பண்ணக்கூடாது. உங்களுக்கு தண்ணி எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு மட்டும்தான் பண்ணணும். அப்போ நம்ம சாப்பிட்றது என்ன தேவை, நான் இது ரொம்ப காஸ்ட்லி, இதை நான் மட்டும்தான் சாப்பிடணும், என் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும், தயவு செஞ்சு வேண்டாம். எவ்வளோ முக்கியமானதாக இருந்தாலும் எல்லாருக்கும் கொடுத்து தான் சாப்பிடணும், எல்லாருக்கும் பகிர்ந்து தான் சாப்பிடணும். அப்படி இல்லையா நீங்கள் யாருக்குமே செய்யாதீங்க, கொடுக்கவே வேண்டாம். என்ன உங்கள் வீட்டில் இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மாமா பிள்ளைங்க வளருவாங்க, நாங்கள் இருப்போம், எல்லோரும் இருப்போம். அப்போ என் பிள்ளைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கொடுக்கணும்னு எங்கள் அம்மா நினைக்கலாமா? அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லா பிள்ளைங்களும் ஒன்று எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ நம்ம எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது, எப்படி சாப்பிடணுங்கிறத முக்கியமாக கற்றுக்கணும். சாப்பிட்டோம், நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டேன், சாப்பிட்டோன்னையும் 3/4 மணி நேரம் கழிச்சு, 2.5 மணி நேரம் கழிச்சு குளிக்கணும். குளிச்சுட்டு வந்தால் 3/4 மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும். கரெக்டாக 3 வேளை சாப்பிட்றீங்களா, 3 வேளை சாப்பிடுங்க. 3 வேளைக்கு இடையிலையாவது ஃபாஸ்டிங் இருக்கணும். காலையில் சாப்பிட்டு மத்தியானம் சாப்பிட போகிறோம், ஃபாஸ்டிங்காக இருக்கிறேன். மதியானம் சாப்பிட்டு சாயந்தரம் சாப்பிட போகிறேன், ஃபாஸ்டிங்காக இருக்கேன். சும்மா தானே இருக்கேன், வாய் என்னமோ போல இருக்குன்னு இருக்கிறதெல்லாம் அள்ளி போட்டு தின்னுட்டு இருக்கக்கூடாது. தின்னுட்டு இருந்தால் என்னாகும், நான் கட்டு அதை தான் சொல்ல வந்தேன். மூளை தனியாக இயங்காது, எல்லாத்துக்கும் கட்டளை இட்டுகிட்டே இருக்கும். வயிறுக்கு மட்டும் கட்டளையே இடாது, வயிறு தன்னால் வேலை செய்யும். அந்த உள்ளால சிறுகுடல், பெருகுடல், மலக்குடல், இறப்பை எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, எல்லாம் சேர்ந்து இறப்பை தான் வயிறு. அதுதான் நல்லா இருக்கணும் உடம்புலே. வயிறு கோளாறு இல்லை, வயிறு உங்களுக்கு நல்லா இருக்கு அப்படின்னா உங்களோட பாடி கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். எங்கே போனாலும் அங்கே தான் வரும். நீங்கள் ஒரு இறந்த வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எது அஃபெக்ட் ஆகும், வயிறு தான் அஃபெக்ட் ஆகும். பசி இருக்காது, பசியே இருக்காது, அங்கே துக்கப்படுறோம். அந்த துக்கத்தை பார்த்தோன்னே நமக்கு என்ன ஆகும், பசிக்காது. அப்போ பசி இல்லை அப்படின்னா சாப்பிடக்கூடாது, பசிக்குது அப்படின்னா சாப்பிடணும். தூக்கம் வருதா தூங்கிடணும், உடம்பு தண்ணி கேட்குதா குடிக்கணும், உடம்பு சொல்கிறத நம்ம கேட்கணும். இந்த விஷயத்துக்கு சாப்பிடும்போது சாப்பிட்டு, தூங்கும்போது தூங்கி, குளிக்கும்போது குளிப்பேன்னு ஒரு ஞானி சொல்லியிருக்காரு. இவர் என்ன பெருசாக சொல்லிட்டாரு அப்படின்னு ஒருத்தன் போய் நம்மால் வம்பழுத்திருக்கான். எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, நாங்களும் தான் சாப்பிட்றோம், நாங்களும் தான் குளிக்கிறோம், நாங்களும் தான் தூங்குகிறோம் அப்படின்னு. அவர் கேட்டார், ஃபஸ்ட்டு சாப்பாடை எடுக்கிற ஒரு கவலம் உருட்டி வாயில் வைக்கிறார். இந்த சாப்பாட்டில் அவர் சுவை இருக்குது, உப்பு இருக்குது, கடவுள் கொடுத்ததுக்கு நன்றி, இதெல்லாம் சொல்லி நம்ம சாப்பிட்றோம். சாப்பிட்டு முடித்து அடுத்த கவலம் எடுக்கும்போது நமக்கு என்ன ஓடும் மனசுக்குள்ள, 2வது உருண்டை சாப்பிட்டு 3வது உருண்டை சாப்பிட்ற வரைக்கும் சாப்பாடே நினச்சிக்கிட்டே சாப்பிடுவோம். சாப்பிட்டேன், குழம்பு எதோ ஊற்றுனியான்னு தெரியல, ரசம் ஊற்று, ரசம் சாப்பிட்டானான்னு தெரியல, தயிரை போடு, இப்படி தான் சொல்லி சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம சாப்பிட்றது கரெக்டாக உணர்ந்து சாப்பிடணும். அந்த ஒரு கவலம் எடுத்து ஃபஸ்ட்டு கவலம் வாயில் வைக்கிறோமா, லாஸ்ட்டு கவலம் வரைக்கும் நமக்கு அந்த உணர்வு சாப்பாட்டோடே இருக்கணும். நீங்கள் சாப்பிடும் போதே இடையில பேசக்கூடாது. கடையில் மறவாதே இடையில் குடியாதேன்னு சொல்லுவாங்க. தண்ணி இடையில குடிச்சிக்கக்கூடாது. ஏன்னா அந்த HCl லிக்விட் ஆகிடும். அப்போ HCl கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கரெக்டாக சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றீங்களா, 1/2 மணி நேரம் கழித்து தான் தண்ணி குடிக்கணும். சாப்பிட்றதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிச்சிருக்கணும். வாயை மூடி சாப்பிடணும், பேசிட்டு சாப்பிடக்கூடாது, டிவி பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, செல்லு பார்த்துட்டு சாப்பிடக்கூடாது, டேபிளில் உட்காந்துட்டு காலை இது பண்ணிட்டு சாப்பிடக்கூடாது. காலை மடக்கி கீழே உட்காந்து சாப்பிடும்போது உங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் கரெக்டாக ஒர்க் ஆகும். 5 விரல் கொடுத்துருக்கிறது, 5 பஞ்ச பிராணாசம் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்களா. 5 பூதங்களும் கையில் இருக்குது, பஞ்ச பிராணாசும் கையில் இருக்குது. இந்த ஒவ்வொரு பிராணனும், இது நீர், இது நிலம், அதுக்கு அடுத்தது இது ஆகாயம், இது காற்று, இது நெருப்பு. இப்போ 5 பூதங்களும் கையில் இருக்குது. நம்ம ஒரு விரல் நீக்கி சாப்பிடக்கூடாது, ஒரு விரல் விட்டுட்டு சாப்பிடக்கூடாது. கரெக்டாக எல்லாம் சேர்த்து 5 விரலால் எடுத்து வாயில் வைக்கணும். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணுறோம், அப்படி போட்டு ஸ்பூனால் கலக்கி ஸ்பூனில் சாப்பிட்றோம். ஸ்பூனில் சாப்பிட்டா எப்படி உங்களுக்கு செரிக்கும், செரிக்காது. டேபிள் மேனஸில் ஸ்பூனில் சாப்பிட தெரியாதா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க. கையில் சாப்பிட்றதுன்னா டேபிள் மேனஸ் தான். நம்ம பாரம்பரியம் என்ன, கையில் சாப்பிட்றது. அப்போ கையில் சாப்பிடுங்க, கையிலேயே சாப்பிடாம ஸ்பூனில் சாப்பிடணும். சிலது ஸ்பூனில் சாப்பிடணுன்னா சாப்பிடுங்க. இப்போ பாயசம் கொடுக்குறாங்க, ஆக்சுவலாக இலையில போட்டு இலையோடு சேர்த்து சாப்பிட்றது தான் பாயசம்.
டிகே மணின்னு ஒருத்தர் இருப்பார். அவர் பேர் என்ன, ரசிகமணி அவரோட பேர். அவர் வந்து எல்லாத்தையுமே ரசித்து சாப்பிடுவார். மணி தான் அவர் பேர். ரசித்து சாப்பிட்றதுனால அவர் பேர் ரசிகமணி. அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கல்யாணத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்காரு. அவரை வந்து ஒரு கிண்ணத்தை வச்சு பாயசத்தை ஊற்றலாம். அவர் சொன்னார், ஒரு பணல் எடுத்துட்டு என் வாயில வச்சு ஊற்றி விட்டு போயிடு அப்படிங்க. அவன் ஒன்றும் புரியல அவனுக்கு. என்னையா எப்படி சொல்கிறீங்கன்னு. டேய், இலையில ஊற்றுப்பா, இலையிலேருந்து பாயசத்தை எடுத்து சாப்பிட்றது தான் சாப்பாடு. நீ அதுக்கு என்னத்துக்கு நீ ஒரு கிண்ணத்தை வைக்கிற அப்படின்னு அவர் கேட்டார். அதை மாதிரி நம்ம வாயில் பணலை வச்செல்லாம் ஊற்ற சொல்லணும். சில சாப்பாடு ஸ்பூன் வச்சு சாப்பிட்ணுன்னா ஸ்பூனில் சாப்பிட்டுக்கலாம். மற்றதுக்கு கை யூஸ் பண்ணிக்கலாம்ல. எல்லோரும் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா தோசையே ஸ்பூனில் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. நான் வேடிக்கை பார்ப்பேன் கொஞ்ச நேரம். ஏன்பா தோசையை பிச்சு இல்லை மேம், கையில் நாஸ்டியாக இருக்கும். கையில் வந்து நெகை பாலிஷ் போட்டிருக்காங்க, நெல் பாலிஷ் போட்டிருக்கிறது கரெக்டு. ஆனால் வந்து கையில் சாப்பிடக்கூடாது. கை எதுக்கு கொடுத்துருக்காங்க? எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு, எல்லாருக்கும் செய்கிறதுக்கு, நம்மளை பார்த்துக்கிறதுக்கு கை. அப்போ ஏன் அதை செய்யக்கூடாது? அந்த பிள்ளைங்களை பழகும்போது நம்ம அனுப்புகிற ஸ்கூல் அப்படி ரெயின் கோயன்னு சொல்லி மழையே இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல. அந்த மாதிரி ஸ்கூலுக்கு அனுப்புறதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபினிஷ் பண்ணிட்டியா, எல்லாத்தையும் ஸ்பூனில் அள்ளி சாப்பிட்டியா, அந்தமா 60 பிள்ளைக்கும் ஊட்டி விட்டு எப்போ போய் கை கழுவும்? அந்த ஆயமாவே இருக்கட்டும், இல்லை டீச்சராகவே இருக்கட்டும், 60 பிள்ளைக்கும் போய் ஊட்டி விட முடியுமா? இல்லை வாய் தொடச்சு விட முடியுமா? அதனால அந்த அம்மா ஸ்பூனில் சாப்பிட வச்சிருக்கு. வீட்டில் வந்து ஸ்பூன்லேயே சாப்பிட பழகிறது, இல்லைன்னா இவங்க ஊட்டி விட்டு பழகுது. ஏதோ ஒன்று பண்ணி கெடுத்துடணும் பிள்ளைங்களை. ஆக மொத்தம் அவங்க வயிற்றுல இருக்கும்போதே சொன்னாதான் கேட்பாங்க. வயிற்றை விட்டு வெளியில் வந்துட்டா கேட்க மாட்டாங்க. அதுலேயுமே கேட்டு நீங்கள் ஒரு 5 வயசுக்குள்ளே சீர்திருத்த முடியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ கையில் தான் நம்ம சாப்பிடணும். சாப்பிடக்கூடிய உணவு வாய் மூடி தான் சாப்பிடணும். பேசிட்டு சாப்பிடக்கூடாது. இல்லை நான் இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் பேசுகிறேன், இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான் டிவி பார்க்குறேன். பிள்ளைங்களுக்கு வந்து டிவியை போட்டு சாப்பாடை வச்சிங்க அப்படின்னாலே அவங்க எவ்வளோ சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஒபிசிட்டி ஜாஸ்தியாகுது. அப்போ வந்து அவங்களோட எடையை விட ஜாஸ்தியாக போயிடுறாங்க. அப்போ அதெல்லாம் நம்ம வந்து நீங்கள் ஏன் செல்லுக்கு கொடுத்துட்டு சாப்பாடு ஊட்டுறீங்க? 3 நாள் சாப்பிடாட்டு 4ஆம் நாள் சாப்பிடணும். 3 நாள் சாப்பிடலன்னா விட்டுருங்க. ஏன் சாப்பிட கொடுக்குறீங்க? கொடுக்காதீங்க. அந்த மாதிரி இருங்க. ஆனால் நம்ம பாதி பிள்ளைங்க கெடுறதுக்கு காரணம் வீட்டில் உள்ளவங்க. அது வயசானவங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நேராக அடிக்கவே கூடாது. அதனால தான் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊர் பக்கம், அம்மாச்சி வளர்த்த பிள்ளை ஆடு மேய்க்க கூட லாய்க்கு இல்லை. அப்பாவோட தாத்தா பாட்டி கூட பரவாயில்ல, கொஞ்சம் கண்டிப்பாங்க. அம்மாவோட தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, பிள்ளைக்கு எடுத்துட்டு பிடிச்சிடாயிரும். ஏன்னா எது எடுத்தாலும் ஐயோ அடிக்காத, அவ பாவம், ஐயோ அடிக்காத, அதை பண்ணிடாது, ஏன் கண்ணு முன்னாடி பண்ணாத, இது அதுன்னு சொல்லும்போது இவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. 2 பேரும் செல்லம் கொடுத்து பிள்ளை கெட்டு போயிடும். அப்போ அதை மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை நீங்கள் பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த பிள்ளைங்க உங்களை பார்த்து அது வளரும். நம்ம தான் அதுக்கு ரோல் மாடல். ஃபஸ்ட்டு அப்பாவும் அம்மாவும் தான் பிள்ளைக்கு ரோல் மாடல். இப்போ நீங்கள் வந்து சாப்பிட்றது வந்து ஒழுங்காக சாப்பிட்றாம அதே மாதிரி பிள்ளைங்க சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஐயோ கத்திரிக்காயா எனக்கு வேண்டாம், ஐயோ கருவேப்பிலை எனக்கு வைக்காத, இப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு என்னன்னே தெரியாது, எனக்கு வைக்காதன்னு. அது கத்திரிக்காய்னா என்னன்னு தெரியுமா, பொல்லங்காய்னா என்னன்னு தெரியுமா, ஐயோ எனக்கு வேண்டாம் அப்படின்னு. அது மாதிரி குழந்தைங்களோட உட்காந்து சாப்பிடும்போது பொங்கல் என்ன கூட ஒரு மேடம் வேலை பார்த்தாங்க. அவங்க டெய்லி பொங்கல் எடுத்துகிட்டு வருவாங்க. பொங்கலை எங்கள்கிட்ட தள்ளிட்டு அவங்க இட்லி சாப்பிடுவாங்க. கேட்டால் என் பிள்ளைங்களெல்லாம் பொங்கல் திங்க சொல்லி அடிச்சிருக்கேன்டி, நான் அதுங்களுக்கு முன்னாடி திங்காட்டி என்ன ஆகுறது, அதனால உங்களுக்கு இது என்ன பாயுது, அவங்க திங்கலைங்கிறதுக்கு நான் எங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆயிடுது. இல்லை அவங்களுக்கு முன்னாடி நான் சாப்பிட்ற மாதிரி பாவலை பண்ணி எல்லாத்தையும் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு பிள்ளைங்களுக்கு நேரம் ஒரு சின்ன எக்ஸசைஸ். நான் 6 சொல்லும்போது கை தட்டணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணிகிட்டே இருக்காங்க. 1 2 3 4 5 6ன்னு இல்லாமல் 5 போது கை தட்டியாச்சு. அந்த பிள்ளை 5லே கை தட்டிடும். நீங்கள் 6 சொல்லும்போது தான் கை தட்டணும்னு இல்லை. ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை பார்த்து அது வளரும். அது ரொம்ப முக்கியம். பிள்ளைங்க சரி இப்போ மாற்ற முடியுமா? மாற்றலாம். இப்பயே நீங்கள் தவம் பண்ணிட்டு உங்கள் பிள்ளைங்களுக்காக வாழ்த்துங்க, அவங்க மாறுவாங்க. அப்பா அம்மா செய்கிற துவா வந்து எதுவும் தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து கண்டிப்பாக நிறைவேறும். அம்மா அப்பா செய்கிற வாழ்த்து வந்து குழந்தைங்களுக்கு நல்லா போய் சேரும். இப்பயும் வாழ்த்தலாம். முதல் தர பதிவு, 2வது தர பதிவு, 3வது தர பதிவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் வயிற்றில் இருக்கும்போதே பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது முதல் தரமாக பதிஞ்சிருக்கும். வந்ததுக்கு அப்புறம் பண்ணீங்கன்னா 2வது தரமாக பதியும். இன்னும் கொஞ்சம் நாளாகி சேஞ்ச் ஆகும், அவ்வளோதானே தவிர சேஞ்ச் ஆகாதுன்னு எதுவும் கிடையாது. சரி சாப்பிட்டாச்சு, எப்படி தூங்க போகணும் அப்படின்னா நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஈவினிங் சாப்பாடை 8 மணிக்கு படுக்க போகிறோம், இல்லை 9 மணிக்கு தூங்குறேன், இல்லைங்க 10 மணிக்கு தூங்குறேன், தயவு செஞ்சு 10 மணிக்கு தூங்கிடுங்க. 11 மணிக்கா தூக்கம் வந்துடும். 11 மணிக்கு தூங்க போயிட்டு 12 மணி வரைக்கும் தூங்கலன்னு சொன்னீங்கன்னா உங்கள் கல்லீரல் வேலை செய்யாது. அது ரொம்ப முக்கியம்.
உடம்புல வந்து ஹார்ட் என்ன வேலை பார்க்கும், ஒன்லி பம்ப் பண்ணி நல்ல ரத்தத்தை எடுத்துட்டு கெட்ட ரத்தத்தை நுரையீரலுக்கு அனுப்பும். நுரையீரல் என்ன பண்ணும், காற்று மட்டும் எடுத்து சுவாசிச்சுக்கும், கார்பன் டை ஆக்சைடாக வெளியில் விடும். இல்லை பித்தப்பை வச்சுக்கோங்க, பைல் டக்ட்னு சொல்லுவாங்க, அது பேர். பித்த நீரை வந்து இது பண்ணி கொடுக்கும். கிட்னி என்ன பண்ணும், எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். மண்ணீரல் என்ன பண்ணும், மண்ணீரல் தான் வந்து உடம்புக்கு தேவையான சுகர் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால அதுக்கு பேர் சுகர் ப்ரொடக்ஷன் யூனிட்னே பேர். அப்போ என்ன வேலை பார்க்குது கல்லீரல் அப்படின்னா 500க்கு மேற்பட்ட வேலையை பார்க்குது. 22 என்சைம்ஸ் வேணும். அதில் 16 என்சைம்ஸ் அதுவே சுரக்கும். மிச்சம் இருக்கிறது தான் நம்ம சாப்பாட்டிலேருந்து கிடைக்குது. 22ல் 16 போக 6 தான் நம்ம சாப்பாட்டிலேருந்து கிடைக்குது. அப்போ இவ்வளவு எப்போ பண்ணுது அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 3 மணி வரைக்கும். இப்போ வந்து நான் வந்து ஐடியில் வேலை பார்க்குறோம், இந்த இடத்துல ஃபுட்டு வந்து ரொம்ப நல்லா கிடைக்குது அப்படின்னு இன்ஸ்டாகிராமில் திறந்தோடனே வருது. உடனே அவங்க ஒரு காரை புக் பண்ணிவிட்டு அது அந்த நேரத்தில் போய், இப்போ நாங்கள்லாம் சர்க்கர் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவோம். சாப்பிட்டோம் அப்படின்னா அன்றைக்கி ஹோல் டே பட்னியாக இருந்து திருப்பி இஃப்தார்னு சொல்லிட்டு நோன்பு திறக்கும் நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நாங்கள் சாப்பிட்டதை முடிப்போம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க 4:30 மணிக்கு சாப்பிட்டு 10:30 மணிக்கு சாப்பிட்டு 12:30 மணிக்கு சாப்பிட்றது மட்டும்தான் வாழ்க்கைன்னு இருந்தோம்னா அப்போ வயிறு என்னத்துக்கு ஆகும்? அப்படி சாப்பிடக்கூடாது. அப்போ அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் கரெக்டாக தூங்கி இருக்கணும். அந்த 11 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் இங்கே எதுவும் சாப்பிடக்கூடாது. நீங்கள் அந்த மாதிரி இருந்தால் தான் உங்களோட லிவர் வந்து நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். லிவர் வந்து 4 ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கும். அதை நீங்கள் வெட்டி எடுத்துடலாம், மறுபடி அது முளைக்கும். நீங்கள் அதில் ஏதாவது டிசீஸ் வந்துடும், அதை சரி பண்ணிக்கலாம். 4வது ஸ்டேஜ் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ரொம்ப இப்போ நீங்கள் வந்து தண்ணி அடிக்கிறாங்க, தம் அடிக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லிவர் வந்து ஃபங்க்ஷன் நல்லா இருக்காது. அது கொஞ்சம் கொஞ்சமாக இதாகும். அதை டீடாக்சிகேட் பண்ணி நல்லா பண்ணிக்கணும் அப்படின்னா காலையில் சும்மா அந்த எல்லாத்துலேயும் யூடியூப்பில் சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது வந்து வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பட்டை, கொஞ்சோண்டு ஒரு கிராம்பு, இஞ்சி, கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதில் ஒரு ஸ்பூன் வந்து லெமன், கொஞ்சோண்டு லெமன் விட்டு தேனை போட்டு கலந்து குடித்தோம் அப்படின்னா அது வந்து லிவரை டீடாக்சிகேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். நம்ம டெய்லி எந்திரிச்சோடனே காஃபி டம்ளர் தாங்க வாயில் வைப்பேன் நான்லாம், எனக்கு அதெல்லாம் குடிக்க முடியாது அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 3 தடவை அதை மட்டும் குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்கள் டீ காஃபி குடிச்சுக்கணும். நம்ம எதா இருந்தாலுமே நம்ம சொல்கிறத மனசு நம்ம கேட்குற மாதிரி வச்சுக்கணும். அப்போ அந்த டீடாக்சிகேட் பண்ணுறதுக்கு என்னென்ன இருக்குது, ஒரு நாள் கொத்தமல்லி புதினா மட்டும் போட்டு அடித்து அது வெந்நீர் விட்டு அரைக்கணும்னு சொல்லுவாங்க. வெந்நீர்னா கொதிக்க இல்லை, லைட்டாக வார்ம் வாட்டராக வெந்நீரை விட்டு ஒரு கல் உப்பு போட்டிங்கன்னா செரிச்சிடும். எதாக இருந்தாலும் ஒரு கல் உப்பு போட்டு அந்த கொத்தமல்லியோ கருவேப்பிலையோ இல்லை கொத்தமல்லியோ புதினாவோ அடித்து குடிச்சிட்டோம்னா கொலஸ்ட்ராலை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா லிவருக்கு மேலே படிக்கிற கொழுப்பெல்லாம் தான் கொலஸ்ட்ரால்னு சொல்லுவோம். லிவரை வந்து நம்ம நல்லா பாதுகாத்துக்கணும். வேறு ஒன்றுமே இல்லை. ஃபேட்டி லிவர், நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. குடிக்க மாட்டாங்க, ஆனால் ஃபேட்டி லிவர். எப்படி நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர் இருந்துச்சுன்னா நீங்கள் கரெக்டாக சாப்பிடல, கரெக்டாக தூங்கலை, கரெக்டாக ஓய்வு எடுத்துக்கலன்னு அர்த்தம். நீங்கள் கரெக்டாக சாப்பிட்டு கரெக்டாக தூங்கி எல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வியாதியும் வராது, லிவர் கரெக்டாக ஒர்க் ஆகும். அதனால தான் நமக்கு அந்த 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷரில் லிவரை பாதுகாக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் வரும். அதை நீங்கள் செய்யும்போது மானசீகமாக அதை உணர்ந்து ஒவ்வொரு ராஜ உறுப்பை இயக்கிறதுக்கும் ராஜ உறுப்பை ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக அந்த 14 பாயிண்ட் அக்யூப்ரெஷரே நம்ம செய்யலாம். அப்போ அதை நீங்கள் செய்ய செய்ய என்னாகும் அப்படின்னா உங்கள் உடம்பு வந்து நல்லாயிட்டே இருக்கும். அப்போ 8 மணிக்கு அதாவது சாப்பாடு முடிச்சிடணும். 10 மணிக்கு தூங்க போனால் 9 மணிக்கு நான் தூங்க போகிறேன். ஏன்னா காலையில் 4:30க்கு எந்திரிக்கிறவங்களாம் இருப்பாங்க. அப்போ 9 மணிக்கு தூங்க போகிறேன் அப்படின்னா 7 மணிக்கு சாப்பாடை முடிச்சிடணும். எப்பயுமே சூரிய அஸ்தமனத்திலே உள்ளேயே சாப்பிட்டுட்டீங்க. ஜெயின்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை விளக்கு வச்சு சாப்பிட மாட்டாங்க. அது குழந்தையாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, கரெக்டாக 6 மணிக்கு சாப்பிட்டு கிச்சனை க்ளோஸ் பண்ணி பாத்திரம் ஃபுல்லாக விளக்கி எல்லா மணியும் எடுத்து வச்சுருவாங்க. காலையில் எழுந்ததுன்னா சாப்பிடுவாங்க அவங்க. அதை மாதிரி அவங்க சாப்பிட்றதுனால ஜெயின்ஸ் யாராவது நிறைய ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கீங்களா? ஹாஸ்பிட்டல் எதுக்கும் போகவே மாட்டாங்க. ஜெயின்ஸ் வந்து அதை சேட்டுங்கன்னு சொல்லுவோம் இல்லையா, மார்வாடிஸ், அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலே போக மாட்டாங்க. நம்மளை பார்த்து அவனுங்க பேசாமல் சப்பாத்தியே சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட சுகர் வந்துருக்காது. நம்மளை பார்த்து சோறை தின்னதுனால அவனுக்கு சுகர், நம்ம அவனுங்களை பார்த்து சப்பாத்தி தின்னதுனால நமக்கு சுகர். ஏன்னா ரைஸ் அப்படின்னாலே ஐஸு, நமக்கு ரைஸ் தான் நம்மளோட ஃபுட்டு. வீட் அப்படின்னா ஹீட்டு, நமக்கு வீட் வந்து செட் ஆகாது. இப்போ பாகிஸ்தானில் வீட்டு சாப்பிட்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அதுக்கு ஈக்குவலாக தயிர் சாப்பிடுவாங்க, அது ஒன்றும் பண்ணாது. இப்போ நார்த் இந்தியாவில் சப்பாத்தி நிறைய சாப்பிட்றாங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக நெய் சாப்பிடுவாங்க. அவங்க ஸ்வீட்டில் அந்த இதில் எல்லாம் நம்ம வெறும் சப்பாத்தியை வச்சுக்கிட்டு வரட்டுன்னே தொட்டுக்க இல்லாமே நான் சாப்பிடுவேன்னு வேறு சாப்பிட்றாங்க நிறைய பேர்.
அதுக்கு ஈக்குவலாக அந்த கிரைன்ஸ் அந்த இதெல்லாம் வச்சுக்கணும். ஏன்னா சப்ஜின்னு சொல்லுவோம் இல்லையா, காய்கறி எல்லாத்தையும் அதை வச்சு அதை சேர்த்து சாப்பிடணும். நீங்கள் வாரத்துக்கு 1 தடவை 2 தடவை சாப்பிட்டா போதும். நம்மளோட ஃபுட்டு சிறுதானியங்கள் சாப்பிட்றீங்களா, தைரியமாக சாப்பிடுங்க. ஃபர்பிடன் ரைஸ்னே பேர் கவுனி அரிசிக்கு. 48 நாள் ஒருத்தவங்க கவுனி அரிசி சாப்பிட்டா சுகர் ரிவர்ட் ஆயிரும். ரிவர்ட் ஆயிரும் இந்த சென்ஸ், சுகர் வந்து ஒரு டிசீஸ் கிடையாது, அது டிஃபெக்ட், டிசீஸ் இல்லை. அப்போ நீங்கள் அதை ரிவர்ட் பண்ணிக்கலாம்னா மறுபடியும் சுகர் இல்லாமல் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆரம்பத்தில் இருக்கும்போது செஞ்சோன்னா தாராளமாக செஞ்சிடலாம். நல்ல சுகர் பேஷண்ட்டு போயிட்டு நான் மாத்திரை சாப்பிடல, இந்த அம்மா சொன்னச்சுன்னு கவுனி அரிசியை தின்னேன் எனக்கு இன்னும் இதாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடாது. அது நம்ம உடம்பை பார்த்துக்கிறது ஃபர்லு, நம்ம உடம்பை பார்த்துக்கிறது கடமை நமக்கு. அப்போ அந்த கடமை இருக்கும்போது நீங்கள் அதை வந்து பார்த்துக்கணும் கரெக்டாக, என்ன செஞ்சால் நமக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது கல்லீரலை பார்த்துக்கிறது எப்படின்னு சொல்லியாச்சு, முன்னாடியே தூங்கணும்னு சொல்லி செல்லை ஆஃப் பண்ணிடும். ஏன்னா எப்படி செல்லை ஆஃப் பண்ணணும் அப்படின்னா, 8:30 மணிக்கு வந்து வீட்டில் வைஃபை இருக்குது, என்னோட பெட்ரூமில் தான் வைஃபை இருக்குன்னா தயவு செஞ்சு இன்றைக்கி போய் மாற்றிடணும். வைஃபை இருக்கிற இடத்துல நம்ம தூங்கக்கூடாது. அந்த ரேஸ் ஃபுல்லாக உங்களோட மைண்ட் நீங்கள் தூங்குனீங்கனாலும் டிஸ்டர்ப் ஆகும், சரிங்களா? அப்போ வைஃபை இருக்கிற இடத்துல நம்ம தூங்கக்கூடாது. ஃபோன் வந்து தலைமாட்டில் வச்சுட்டு தான் தூங்குவேன், ஒன்றும் கிடையாது, அடித்தோடனே எந்திரிச்சிருவோம். ஃபோன் அடித்தா எந்திரிச்சிருவோம். ஏன்னா நீங்கள் வந்து என்ன கோஷத்தில் இருக்கீங்கன்னு அப்போ தான் தெரியும். அன்னமய கோஷத்தில் இருக்கீங்களா, பிராணமய கோஷத்தில் இருக்கீங்களா, மனமய கோஷத்தில் இருக்கீங்களான்னு தெரியும். என்னோட வர்மக்கலை ஆசான்னு சொல்லுவார், வெளியிலேருந்து அம்மா அப்படின்னு கூப்பிட்டா எந்திரிக்கவங்க இருப்பாங்க உங்கள் கேட் வெளியில். கேட்டுக்கு உள்ளார வந்து கூப்பிட்டாலும் அடுத்த ஸ்டேஜ் எழுந்திரிச்சிருவாங்க. அடுத்தது நீங்கள் படுத்திருக்க ரூமில், அடுத்து உங்கள் கட்டில்கிட்ட, அப்புறம் ஆடு மாடெல்லாம் மேலே ஏற விட்டு அப்படின்னு வரும். அப்போ ஆடு மாடெல்லாம் மேலே ஏற விட்டுனா அதான் அன்னமய கோஷம், வேற வழியே இல்லை. ஆடு மாடெல்லாம் மேலே ஏறி நம்மளை மிதிச்சோன்னே தான் எழுந்திரிச்சு போகிறது, அந்த அளவுக்கு கூப்பிடுறது அப்படின்னு. ஒரு குரல் கூப்பிட்டாலே நம்ம எழுந்திரிச்சுப்போம். அப்போ வந்து நீங்கள் ஃபோனை தலைமாட்டில் தான் வச்சுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஃபோனை வந்து தூரமாக வச்சுக்கணும், அதில் உள்ள ரேஸ் நமக்கு பாதிக்கக்கூடாது. மற்ற எல்லாத்தையும் டீடாக்சிகேட் பண்ணுறதுக்கு வழி இருக்குது, மூளையை டீடாக்சிகேட் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. ஃபஸ்ட்டு அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் வந்து ஃபாஸ்டிங். நோம்பு வச்சோம் அப்படின்னா மூளை நல்லா டீடாக்ஸி, அதில் உள்ள கழிவு அதில் உள்ளது எல்லாமே போயிடும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங். 8 மணிக்கு சாப்பிட்டு முடிச்சிட்டேன், அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன். 6 to 6 சாப்பிட்றது, வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு நாள் இருக்கிறது. இதில் மெயினாக இப்போ வந்து முஸ்லீம்ஸ் ஃபுல்லாகவே வருஷத்துக்கு 1 தடவை 30 நாள் நோன்பு வச்சுருவாங்க. அப்போ 2 ஏகாதசி ஃபாலோ ஆகும். 2 ஏகாதசி அதில் வந்து 2 ஏகாதசியில் ஃபாஸ்டிங் இருக்கும்போது அது வந்து காமிய விரதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இன்னைக்கு அமாவாசைன்னு வச்சுக்கோங்க, 2வது நாள் இருந்து ஃபஸ்ட்டு நாள் பிரதமை, துவியை, திருத்தியை, சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி, சப்தமி, அஷ்டமி, நவமி, தசமி, ஏகாதசி, துவாதசி, திரியோதசி, சதுர்தசி, மறுபடி பௌர்ணமி. இந்த 15 நாளும் ஒரு பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு பட்சம் கிருஷ்ணபட்சம், சுக்கிலபட்சம் அப்படின்னு பேர். அமாவாசையிலேருந்து பௌர்ணமி, பௌர்ணமியிலேருந்து அமாவாசை, இதில் 2 ஏகாதசி உண்டு. ஏகாதசி அன்னைக்கு ஃபாஸ்டிங் இருந்தால் the 11th day of full moon, the 11th day of new moon சொல்லுவாங்க. அந்த டயத்தில் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்க அப்படின்னா கேன்சருக்கு உள்ள இருக்கும் இல்லையா, அந்த வைரஸோ அந்த கிருமியோ நம்ம உடம்புல வளராது. அன்னைக்கு ஃபுல் டே எப்படி இருப்பாங்க அப்படின்னு கேட்டால், தசமி நைட்லேருந்து துவாதசி காலையில் வரைக்கும் இருப்பாங்க. முதல் நாள் நைட்டே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அந்த ஏகாதசி ஃபுல் டே சாப்பிட மாட்டாங்க. சில நிர்ஜல ஏகாதசி அப்படின்னு சொல்லுவாங்க. நிர்ஜலம்னா தண்ணி கூட குடிக்காம, இப்போ நம்ம அதில் இருக்கிற மாதிரி தண்ணி கூட குடிக்காம அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு காலையில் சாப்பிடுவாங்க. அப்போ வந்து சாந்தப்படுத்துகிற மாதிரி சாப்பிடுங்கிறதுனால அவத்திக்கீரை, சுண்டக்காய், நெல்லிக்காய் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க. பச்சரிசி சாதம் இதெல்லாம் ஈஸியாக சரிக்கும், புண்ணாக்கணும். நம்ம இதெல்லாம் ஒரு சடங்கு முறையாக வச்சுருக்கோம். துவாதசி அன்னைக்கு காலையில் அவத்திக்கீரை சாப்பிடணும், அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சாப்பிடணும், சுண்டக்காய் சாப்பிடணும். இதெல்லாம் முதல் நாள் விரதம் இருக்கவங்களுக்கு, இல்லாதவங்களுக்கு என்ன இருக்குது. அதே நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சாபுதானான்னு சொல்லுவாங்க, ஜவ்வரிசிக்கு பேர் சாபுதானா. இவங்க எல்லாத்தையுமே, அதாவது சிவராத்திரிக்கு எப்படி ஒரு அரிசி ஒரு லிங்கமோ அதே மாதிரி பெருமாளுக்கு வந்து ஏகாதசி ஒரு லிங்கம், அதாவது ஒரு அரிசி ஒரு பெருமாள். அதனால் பின்னப்பட்டு தான் சாப்பிட்ணும், நாங்கள் முழுசாக சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னப்பட்டு தான் சாப்பிட்ணும் அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்க உடனே அரிசி உப்புமா கிட்டி, இல்லைன்னா அதுக்கு வந்து அரிசியில் வேறு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதை மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. அவங்க இதை மாதிரி சாபுதானாவில் வந்து வடை, சாபுதானா கிச்சடி, சாபுதானா பாயசம்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் சாப்பிட்டாங்க. எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக தண்ணி குடிச்சிட்டு உங்களுக்கு ரொம்ப பசிச்சுன்னா ஏதாவது ஒரு பழம் சாப்பிடலாம். நீங்கள் ஃபாஸ்டிங்னு இருக்கும்போதே நீங்கள் காலையிலேருந்து ஃபிக்ஸ் பண்ணிக்க கூடாது.
முதல் நாளே ஃபிக்ஸ் பண்ணிடணும் நாளைக்கு ஃபாஸ்டிங் இருக்க போகிறோம்ட்டு. என்ன சொல்லுவோம் நம்மள முதல் நாள் ராத்திரியே நீயத்து வச்சுருவோம். நீயத்து வச்சுட்டோன்னா அடுத்த நாள்லேருந்து நம்ம ஃபாஸ்டிங் என்ன தானே வேறு எதுவும் இல்லைல்ல. அப்போ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் ஏகாதசி அன்னைக்கு இருக்க இருக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டால் வியாதி இருக்காது. அப்போ வியாதி இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கணும். இல்லை எனக்கு வந்து சுகர் பேஷண்ட்டு, நான் வந்து அது மருந்து போடுறேன், மாத்திரை போட்டுக்கிறேன், நான் சாப்பிட்றேன், உங்களுக்கு வந்து தைரியம் இருந்தது என்னால் இருக்க முடியும் அப்படின்னா இருக்கலாம். இல்லைன்னா இருக்க வேண்டாம். எதுலேயும் கட்டாயமே கிடையாது. நீங்கள் அன்றைக்கி லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. வெறும் ஜூஸ் மட்டும் குடிங்க, தண்ணியை மட்டும் குடிங்க. தண்ணி சாப்பிடாம எத்தனை நாள் வேணாலும் இருக்கலாம், தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது. அப்போ தண்ணி குடிச்சுக்கோங்க. தண்ணி குடிச்சு உங்களோட ஃபாஸ்டிங் வச்சுக்கோங்க. ஒரு வேளை சாப்பிட்றத 3 வேளை சாப்பிட்றத 2 வேளையாக சாப்பிடுங்க, இல்லை ஒரு வேளையாக சாப்பிடுங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. உடம்புக்கு நம்ம பண்ணிக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம்? மூளையை டீடாக்சிகேட் பண்ணுறது, வேற எதுவும் இல்லை. அப்போ இந்த மாதிரி டீடாக்சிகேட் பண்ணோம் மூளையை அப்படின்னா மூளை நல்லா இயங்கும். எல்லாத்தையும் தேவையான குப்பையெல்லாம் வச்சுருக்கோம், தேவையில்லாதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக மறந்து போயிடும். ஒரு வீடு வாங்கி வீட்டுக்கு என்ன தேவையோ அதை வச்சுருக்கணும். குப்பையெல்லாம் வச்சுருந்தா என்ன பண்ண முடியும்? நான் நிறைய இதை தூக்கி போட மாட்டேன். என்கிட்ட அது ஒரு கெட்ட பழக்கம். எல்லாத்தையும் கழுவி அந்த டப்பாலாம் வச்சுருப்பேன். எங்கள் அத்தை பேரை ஒரு பையன் வந்தான் என்கிட்ட படிக்கிறதுக்கு. அவங்க அம்மாட்ட போய் சொல்லியிருக்கான், அத்தை கல்லூரி பார்த்தானே வேலைக்கு ஆள் வச்சு வேற கழுவி குப்பையாக வச்சுருக்கு வீட்டை அப்படின்னு. வேறு ஒரு குப்பையும் இல்லை. எந்த பாக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, அது யாருக்காவது கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகும்ட்டு எல்லாத்தையும் எடுத்து கழுவி வச்சுருப்பேன். வீட்டை ஒழிச்சிட்டா வேற ஒன்றுமே இல்லைம்மாங்க, எல்லாமே இந்த மாதிரி பொருளாக தான் இருக்குது அப்படின்னு இருக்கான் ஊரில் போய். எனக்கு வந்து அது வருத்தமாகவும் இருந்துச்சு, சிரிப்பாகவும் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு வந்து எப்போ எல்லாத்தையும் தூக்கி போடுறோமோ அப்போ தான் வாழ்க்கையில் புதுசாக ஏதாவது பண்ணுவோம். நேற்று ஒரு வெளியில் வந்து செப்பல்லாம் பழசு, அதை வச்சுருந்தேன். போடுற செப்பல் வெளியில் இருந்துச்சு. பார்க்குறேன் நேற்று பெட்டியோட காணும். என்னன்னா பெட்டியோட காணும். எப்பயும் ஹவுஸ் கீப்பிங் அம்மா வந்து அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க வரல, புது அம்மா வந்துருக்கு. அதுக்கு தெரியாது. அது ஃபுல்லாக தூசியாக இருந்தோடனே எல்லாமே குப்பைன்னு நினச்சி எடுத்துகிட்டு போயிட்டு அதில் போட்டுக்கிற செருப்பு வந்துச்சு. செருப்பு திறந்து தேடக்கூடாது, சனியை நம்மளை விட்டுச்சு. சரி எதுக்கு போன சனியனை எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, வானத்தில் போகிற சனியனை ஏடி வச்சு இறக்குறேன்னு. எதுக்கு போன சனியனை கூப்பிட்டு வரணும், அது பாட்டுக்கு போயிடட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம தேவையானது எது வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டா போதும், தேவையில்லாததை விட்டுறணும். அதுவே போகும்போது அதை போய் நம்ம ஏன் கூப்பிட்டு வரணும்? நான் ஒரு சாய்பாபா கோவிலுக்கு போனேன், செப்பலை நாய் தூக்கிட்டு போயிடுச்சு. நாய் பின்னாடியே ஓடி போய் செப்பலை வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் ஒரே திட்டு. என் ஃப்ரெண்ட் என்ன சொன்னாங்க, பாபா உனக்கு நல்ல வழி காமிச்சிருக்காரு, நீ ஏண்டி போய் செருப்பை தேடி எடுத்துட்டு வந்த? இல்லை எனக்கு போட்டுக்கிறதுக்கு செருப்பு இல்லை அதனால தேடினாரு. அதே வண்டி எடுத்துட்டு போய் வேற ஒரு கடையில் வாங்கிக்கலாம்ல நீனு, எதுக்கு நீ தேடின அப்படின்னா. சிலதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னா விட்டு போகணும்னு வச்சிடணும். சில பேர் பேசுறது வரோம், சில பேர் பேசாதது வரோம். நம்ம நினச்சிப்போம், ஐயோ அவங்கள்ட்ட பேசவே இல்லை, பார்த்தாங்க பார்க்காம போகிறாங்க, போகட்டும். எதுக்கு அவங்களுக்காக நம்ம வருத்தப்படணும்? விட்டுட்டு போவோம். நமக்கு யார் பேசுறாங்களோ அவங்க வந்து பேசினா போதும்ல. இதெல்லாம் நம்மளோட மென்டல் ஹைஜீன். இதெல்லாம் எடுத்துடணும், தேவையில்லை. ஐயோ அவங்க பேசினாங்க, இவங்க கண்டுக்கல, அவங்க கண்டுக்கிட்டாங்க, தேவையே கிடையாது. உங்களுக்கு யாருக்கும் வேணுமா பேசணுமா, நீங்கள் போய் பேசுங்க. அதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. நீங்கள் போய் பேசிட்டு நீங்களே வந்து பார்த்துக்கோங்க, முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, தேவை இல்லாட்டி கலட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். அதாவது நான் இதை வந்து இதுவாக சொல்லலை, என்ன சொல்றது, ஆணவத்திலேயோ இல்லை இதுவாகவோ சொல்லி இதுக்கு ஒரு கவலைப்பட வேண்டாம், மறுபடியும் இதை நீங்கள் மனசில் ஏற்றுக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக சொல்லுங்கள். அப்போ இதெல்லாம் நம்ம பண்ணினாலே எதெல்லாம் செய்ய வேண்டாம்னு தெரிஞ்சாலே நல்லவை நீங்கிறோம், உள்ளதை உணர ஆரம்பிப்போம், நல்லது செய்ய ஆரம்பிச்சோம். இப்போ இதில் மனுஷன் வந்து அறுகுண சீரமைப்புன்னு கொடுத்துருக்கோம். லஞ்சுக்கு படணுமா? சரி, அந்த அறுகுண சீரமைப்பு மட்டும் சொல்லிட்டு அறுகுண சீரமைப்புன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன 6 குணங்கள் இருக்கு? நம்ம இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுல எண்ணம் ஆராய்தல், அடுத்தது ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நாணயம். ஏன் முதல் கொண்டு போய் மனசு எண்ணம் ஆராய்தல் வச்சாங்க? இது வந்து சினம் தவிர்த்தல் ஏன் வைக்கல? நிறைய கேள்வியெல்லாம் வரும். அப்போ வந்து எதுக்காக வச்சாங்கன்னா, முதல் எது தோன்றும்? எண்ணம் தான் தோன்றும். கால தூர பர்ம வேகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 4க்கும் அதுக்கு இடம் எண்ணியதால் அது எண்ணம், உள்ளடங்கிய நிலையில் உள்ளம், மலர்ந்தால் மனம் சொல்லுவாங்க. எண்ணம், உள்ளம், மனம் எல்லாமே ஒன்று தான். அப்போ உயிரோட்டம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எண்ணம் தோணும். நம்ம உடம்பு ஃபுல்லாக எண்ணம் இருக்கு. அப்போ எண்ணம் வந்து சரியாக இருந்ததுன்னா தான் முதல் எண்ணம் தான் எழும், அதுக்கப்புறம் தான் அது சொல்லாக வரும், அதுக்கப்புறம் தான் அது செயல் வடிவம் வரும். நம்ம எண்ணம், சொல், செயல் 3 ஒரே நேர்கோட்டில் இருந்தது அப்படின்னா பிரச்சனையே கிடையாது. நம்ம ஒரு மிக்சி வாழ்க்கிறோம்,
இல்லை ஒரு செயின் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க. அது 5 பவுன் செயின் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் பாந்தமாக இருந்தது 7 பவுனு அப்படின்னு சொல்லுவோம். மனசுக்குள்ள சொல்லுவோம் 5 பவுன் தானே, எந்த 7 பவுன் சொல்லுவேன். இல்லை நம்ம ஏதாவது ஒரு கடையில் வாங்கிட்டு வந்திருப்போம், அந்த கடையை அவங்களுக்கு சொல்லக்கூடாதுங்கிறதுனால இது ஃபாரின்லேருந்து வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். எல்லா கருமமும் இங்கேயும் கிடைக்கும். நீங்கள் எங்கே வேணுனாலும் போங்க, அதே மாடல் செயின் எங்கே வேணாலும் இருக்குது. நீங்கள் நெட்டில் போட்டு இந்த மாடல் வேணும்னு கேட்டால் அவன் கவரிங்கை கொடுத்தா கூட நமக்கு தெரியாது, ஆமான்னு வாங்கிட்டு வருவோம். சரிங்களா? அந்த அளவுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் வந்து மனசு மட்டும் ஏமாற்றவே முடியாது. அதுதான் உங்களுக்கு எஜமான், அதுதான் உங்களோட ஜட்ஜு, அதுதான் உங்களோட நீதிபதி. அதை ஒரே உண்மையை சொன்னோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி பேசுவோம். பொய் சொன்னால் ஞாபக சக்தி வேணும். ஞாபக சக்தி இல்லாதவங்க பொய் சொல்லக்கூடாது, மாட்டிப்போம். ஏன்னா ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒன்று சொல்லுவோம். ஏன்னா முதல் சொன்னது ஒருத்தவங்கள்ட்ட 780, இன்னொருத்தவங்கள்ட்ட 790, இன்னொருத்தவங்கள்ட்ட 800, அடுத்தது 1000 சரியா? அப்போ பொய் சொல்கிறதுக்கு இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் பொய் சொல்லணும். இல்லை தேவையில்லைப்பா, ஏன்ப்பா நான் பொய் சொல்கிறேன், உள்ளம் கெடு. உள்ள வந்து என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட ஜீவகாந்தம் வந்து ஒரு கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றிகிட்டே இருக்கும். நீங்கள் பொய் சொன்னீங்கன்னா குறைந்தோர் வெள்ளிக்காசு அருளியர். அதை கம்மியா இருக்கா, சரி வெள்ளிக்காசு அதனிடம் குறைந்தோர் வாய்ச்சொல் அருளியர் அப்படின்னா, வாய்ச்சொல்லுன்னா என்ன? நல்லது போயிட்டு வாங்கப்பா, நல்லபடியா போயிட்டு வாங்க, நல்லபடியா வென்றுட்டு வாங்க, வெற்றியோட வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்ப நம்மளுக்கு எதுவும் முடியலையா, வாழ்த்திட்டு போயிடும். இப்ப எண்ணம் சொல் செயல் 3 ஒரே நேர்கோட்டில். இதனாலதான் ஃபர்ஸ்ட் எண்ணத்தை வச்சாங்க. அந்த எண்ணம் வந்து ரொம்ப பெரிய அளவில் இருந்துச்சு. எதுவும் எனக்கு தேவை, இது வேணும் அது வேணும் அப்படின்னு நினைக்கிறது ஃபுல்லாக காமியம், ஆகாமியம். அது வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, காமியம்னா இச்சை வயப்படுறது காமியம், நிஷ்காமியம்னா அது இல்லாமல் இருக்கிறது நிஷ்காமியம். இதை மகர்ஷி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம்னு சொல்லியிருக்காங்க. பழவினை புதுவினை மட்டும்தான். சஞ்சிதம் அப்படின்னா எங்கள் அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, அவங்களோட அப்பா அம்மா, இதெல்லாம் சேர்ந்து எல்லா மூட்டையும் கொண்டுட்டு வந்து சஞ்சிதம். எனக்கு சுகர் இல்லை, எங்கள் அம்மா அப்பாவுக்கு இருந்ததுனால எனக்கு வந்துருச்சு, அந்த சொத்தை நான் வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நமக்கு வரணும்னு அவசியம் இல்லை. மன்றத்தில் இருக்கவங்க இனிமேல் அந்த மாதிரி சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணி, ப்ராப்பராக நீங்கள் அகத்தாய்வு பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு அது வராது, அது வெளியிலே நிற்கும். நம்ம என்ன பண்ணுறோன்னா வேண்டி விரும்பி கூப்பிட்டுக்கிறோம் மனசுலவில். அது எனக்கு இருந்தால், எனக்கு அப்பா அம்மாவுக்கு இருந்துச்சு, எனக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. யாராவது ஒருத்தவங்க சுகர்னு உடனே கேட்குற கேள்வி தானே, உங்களுக்கு சுகர் இருக்கா, எனக்கு இருக்குது. உங்களுக்கு பிபி இருக்கா, எனக்கு இருக்குது. உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இருக்கா, தேவையில்லை அந்த கேள்வி. அது வந்து ஒரு டிசீஸும் இல்லை, அதை பற்றி பேசவும் வேணும். நீங்கள் டிசீஸை பற்றி பேசுனீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு தெரியும். அதனால அது வேண்டாம். அப்போ சஞ்சீத கர்மம் அப்படிங்கிறது பழவினை, பழசுலேருந்து வந்தது. பிராரப்த கர்மம், பிராரப்தம், என்னோட பிராரப்தம் இது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பிராரப்தம் அப்படின்னா பிறந்த அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம செய்த செயல், அதோட பாவ புண்ணியம் கணக்கு. நான் வந்து இவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கேன், இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன்னா 2 மைனஸ் ஆகி வந்து நிற்காது. நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நினைக்காது. கர்ணனை விட ஒருத்தர் நல்லவன் இருப்பான், கிருஷ்ணனை விட ஒருத்தர் நல்லவன் இருப்பான். கர்ணன் வந்து சொல்லும்போது சொல்கிறான் கிருஷ்ணன்ட்ட, என்னை ஏன் இப்படி படைக்கணும், நான் ஏன் வந்து இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி. ஏன்டா அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. மாதாவால் கைவிடப்பட்டேன், பிதாவால் கைவிடப்பட்டேன், குருவால் கைவிடப்பட்டேன், தெய்வத்தாலேயே நான் கைவிடப்பட்டேன், ஏன் எனக்கு இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு கிருஷ்ணன்ட்ட கேட்குறான். அப்போ ஏன் அப்படின்னா, குந்தி தேவிக்கு தான் அவன் பிறந்தான், சூரிய புத்திரன் தான் அவன். அப்பாவும் பார்க்கல, அம்மாவும் பார்க்கல, அப்பயே விட்டாச்சு. தேரோட்டி மகனாக வளர்ந்தேன், நான் வந்து ஒரு இடத்துல இருந்து கற்றுக்க போனேன். அப்போ எல்லா வித்தையும் கற்றுக் கொடுத்து மடியில் வந்து ஆசான் வந்து அவர் என்னோட மடியில் தூங்கினாரு. ஒரு வண்டு வந்து தொலைச்சி இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போயிடுச்சு. அப்போ பார்க்கும்போது எந்திரிச்சு கேட்குறாரு, எப்படி வந்து துரோணாச்சாரியர், எப்படி வந்து நீ வந்து சத்திரிய இல்லைன்னு சொல்கிற, நீ சத்திரிய தான்,
சத்திரியனால தான் இவ்வளோ ரத்தத்தை பார்க்க முடியும். ஒரு போர் புரியிறாங்க, உன் ரத்தம் சத்திரிய ரத்தம். அதனால நீ எந்த நேரத்தில் இந்த வித்தையை கற்றுக்கிறியோ எந்த நேரத்தில் உனக்கு இது யூஸ் இல்லாமல் போட்டுட்டார். எது தேவைப்படுற நேரத்தில் உனக்கு யூஸ் இல்லாமல் போட்டுங்கிற சாபம் அவனுக்கு. அவன் அவ்வளோ பெரிய வில்வித்தன், அவனும் நல்லா படிச்சிருக்கான். அப்போ குருவாலையும் கைவிடப்பட்டுட்டான். கடைசியாக நீ பண்ணின எல்லாத்தையும் புண்ணியத்தை எல்லாம் எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி கிருஷ்ணன் மார்வேஷம் பண்ணி புண்ணியத்தையும் வாங்கிட்டாப்பு. அப்போ மாதா பிதா குரு தெய்வம் எல்லாத்தாலையும் விடுபட்டேன், எனக்கு ஏண்டா இந்த தண்டனை அப்படின்னு கேட்டான். அப்போதான் சொன்னா, நீ ஒரு பாவம் பண்ணியிருக்க, உனக்கு அது தெரியாதுன்னு. என்ன பாவம் பண்ணனா, சூதாடினாங்க இல்லை யார் தர்மரோ அது கௌரவர்களும் பாண்டவர்களும் சூதாடும் போது ஒருத்தரை வச்சு தோத்துட்டு இருக்காங்கல்ல. அப்போ வந்து 5 பேரும் தோத்துட்டு சரி கூப்பிடுறாது இவளை அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதியை கூப்பிட்டு வராங்கல்ல. திரௌபதியை கூட்டு வந்து நிற்க வச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போ இவன் ஒரு வார்த்தை விட்டானா, அடிமை உனக்கு உடையதற்குன்னானா. அடிமையான உனக்கு உடை எதற்குன்னு, உடை எதுக்குடா அவளுக்குன்னு இவன் தான் கேட்டானா. யாரு? கர்ணன் தான் கேட்டானா. இதை காதில் வாங்கினதுனால துரியோதனன் துயிலுரி ஆரம்பிச்சான். அப்போ பெண்பாவும் பொல்லாதது, அதை நீ சொல்லி கொடுத்த அவனுக்கு அடி எடுத்து கொடுத்தடா, அதுக்கு தான் இவ்வளோ கஷ்டம். அப்போ யோசிச்சு பார்த்துக்கோங்க, ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அவன் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கானா. நம்ம எவ்வளோவெல்லாம் பண்ணியிருப்போம். அப்புறம் போய் உக்காந்து நீ ஏன் இறைநிலையே எனக்கு கம்மியாக தர கூட தரேன்னு நம்ம கேட்குறோம் அப்படின்னா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்துக்கணும். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அவனோட சஞ்சித கர்மம் பிராரப்த கர்மம். இனிமே செய்ய போகிற கர்மங்களுக்கு ஆகாமிய கர்மம் பேர். ஆசை எவ்வளவு இருக்கலாம், எல்லாமே ஆசை இருக்கலாம். பேராசையா அது மாறாத வரைக்கும் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அதனால ஆசை சீரமைச்சுக்கும் போது பிளானிங் எக்ஸ்பெக்டேஷன் சொல்லுவாங்க. இதெல்லாம் பிளான் பண்ணிக்கணும். இதெல்லாம் நான் செய்ய போகிறேன், அதை நான் செய்ய போகிறேன், இதை நான் செய்ய போகிறேன். இதுக்கெல்லாம் உங்கள்கிட்ட காசு இருக்கா? ஓகே வாங்கிக்கோங்க. இஎம்ஐயில் வாங்கிட்டு அது கட்ட முடியாமல் போயிட்டு வேலை இல்லாமல் போயிடுச்சு, கவர்மெண்ட்டில் இருக்கோம், இஎம்ஐயில் வாங்குகிறோம், கரெக்டாக இருக்கும், சரி பரவாயில்ல நம்மளுக்கு சம்பளத்தில் ஒரு பங்கு போகுது வாங்கிக்கலாம். அது நம்மளோட பிளானிங், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். ஆனால் நான் வந்து ஆடி கார் தான் வாங்கணும், இல்லை ரோல்ஸ் ராய் தான் வாங்கணும், பென்ஸ் தான் வாங்கணும் அப்படின்னா நம்மகிட்ட 7 லட்சத்தை வச்சுட்டு பென்ஸ் வாங்க முடியுமா? பென்ஸ் காரை வாங்கி நிறுத்திட்டு நம்ம இங்கே தெருவில் நிற்கிறதா? அப்போ அதெல்லாம் யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஆசை சீரமைத்தல் அதுக்கு அடுத்தது சினம் தவிர்த்தல்னு வச்சாங்க. நீங்கள் ஆசை எப்போ கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அது கோபமாக மாறும். உங்களுக்கு கோபம் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா நிறைய உங்கள்கிட்ட ஆசை இருக்குன்னு அர்த்தம். அது ஆசைன்னா வேற ஒன்றும் இல்லை, இவங்க அதை செஞ்சுக்கலாம், அவங்க இதை செஞ்சுக்கலாம், இவங்க ஏன் இதை செய்யலை அதை செய்யலை, இது கூட ஒரு காம்பியம் தான். அப்போ நம்ம அவங்கள்ட்ட என்ன பண்ணணும்னா, ஒரு வேலைக்காரங்கள்ட்ட நம்ம ஒரு வேலை சொல்கிறோம், அவங்க நம்ம செய்யலை, என்ன பண்ணலாம்? அவங்கள்ட்ட போய் நீ அப்படி செஞ்ச இப்படி செஞ்ச எதுவுமே பேசவே கூடாது. அந்த இடத்துல பேசாமல் வந்துடணும். யாராக இருந்தாலும் சரி, வீட்டில் உங்கள் பிள்ளையாக இருந்தாலும் ஹஸ்பண்டாக இருந்தாலும் இல்லை சொந்தக்காரங்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கோவம் வந்துச்சுன்னா அமைதியாக வந்துடும். வார்த்தையை விட்டிங்கன்னா அவங்க மறுபடியும் வார்த்தையை விடுவாங்க. அது நமக்கும் கஷ்டம், அவங்களுக்கும் கஷ்டம். எல்லாம் கொட்டிடுவோம், அள்ள முடியுமா? முடியாது. அப்போ சினம் தவிர்த்தலை பொறுமையாக தான் மாற்றி சொல்லியிருக்காங்க. சினம் வந்தது அப்படின்னா நீ பொறுமையாக, ஐயோ நான் எவ்வளோ பொறுக்கிறது வந்து கடலிலும் பெரியதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தூரம் நான் பொறுத்தேன், என்னால் முடியலன்னா நீங்கள் பொறுத்ததுக்கே அர்த்தம் இல்லை, பொறுமையாக இருந்ததுக்கு அர்த்தம் இல்லை. பொறுமையாக இருக்கணும்னா பொறுமை தான், அதுக்கு டெஃபினிஷனே கிடையாது, அவ்வளோதான். நீங்கள் அப்படியே இருந்துக்க வேண்டியது. இப்போ கவலை ஒழித்து இந்த ஆசை நிறைவேற கோபம் அதிகமாக போய் அது உங்களுக்கு உடம்புல வந்து இப்போ ஒரு 19 வகையான வியாதியை உருவாக்கி அதில் எல்லாம் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க. அடுத்தது கவலை ஒழித்து, அதை வந்து தீர்க்க வேண்டியது இல்லை அனுபவித்தே தீர்க்க வேண்டியது, தள்ளி போட வேண்டியது, காலத்தால் தீர வேண்டியது மகர்ஷி பிரிச்சுட்டாங்க. அப்போ எந்த கவலை எதில் இருக்குன்னு பார்த்து பிரிச்சுக்கணும். நான் வந்து கவலைப்படுறதுக்கு சின்ன கவலையாக இருந்து கவலைப்பட்டு ஒன்றும் ஆகப்படுறதில்ல, பெரிய கவலை மட்டும் கவலைப்பட்டு ஆயிருமா இல்லை? சின்ன சின்ன விஷயம், நான் இன்னைக்கு இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும்னு ஆசைப்பட்டுக்கலாம், இந்த ட்ரெஸ் போட்டுக்கணும்னு நினைக்கலாம். நான் 1 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ஹெச்ஓடி போஸ்ட் கொடுத்துட்டா நல்லாயிருக்கும், கொடுத்தப்போ பார்த்துக்கலாம். இப்போயும் அது காலத்தால் சிலதெல்லாம் நடக்கும், அது நடக்கட்டும். இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன், காலையில் எழுந்திரிச்சேன், ஒரு 2 பேருக்கு கிளாஸ் எடுத்தேன், இல்லை நான் 2 பேருக்கு வைத்தியம் பார்த்தேன், எனக்கு அது திருப்தி, ஓகே பார்த்துக்கோங்க. அப்போ இதெல்லாம் தான் நம்ம பண்ணிக்கணுமே தவிர இதை நான் பண்ணியிருக்கலாம் அதை நான் பண்ணியிருக்கலாம் அதிகமாக எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறது வேஸ்ட்டு. கவலைப்பட்டு நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறதும் வேஸ்ட்டு. இது எல்லாத்தையும் செய்கிறதுக்காக மகர்ஷி என்ன பண்ணிட்டாங்கன்னா அருகுண சீரமைப்புன்னு வச்சாங்க. அருகுண சீரமைப்புனா நமக்கு 6 விதமான குணம் இருக்கும். தான் தனது அப்படிங்கிற அதிகாரப்பற்று, ஆணவப்பற்றுன்னு சொல்லுவாங்க. அந்த 2 பற்று இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்மளால வேற எதுவுமே பண்ண முடியாது. பற்று அறுத்த நிலையில தான் என்ன பண்ணணும், கடவுளை பிடிச்சிக்க முடியும். சிக்கனை பிடித்தேன் இறைவா அப்படின்னு இருக்கணும்.
விட்டு பிடிக்கக்கூடாது, விடாமல் பிடிக்கணும்னு சொல்லுவாங்க. விட்டு விட்டு பிடிக்கக்கூடாதான். இறைநிலை உணர்ந்துட்டோம், இறைநிலைகிட்ட போயாச்சு, நீ தான் எனக்கு எல்லாம் செய்வப்பா அப்படின்னா நமக்கு அதில் ஒரு சந்தேகம் வந்துருமா, நீ செய்வியா செய்ய மாட்டியா அப்படின்னு வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் நமக்கு இப்படி வருதுன்னா, ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ எண்ணம் வருது? 30,000 40,000 எண்ணங்கள் வருது. 30,000 40,000 எண்ணங்கள் இருக்குது. நீங்கள் அந்த எண்ணங்களை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாத்தையும் ஓட விட்டே பார்க்குறீங்க. இப்போ வந்து பூமியில் இவ்வளவு நிலப்பரப்பு இவ்வளவு நீர் பரப்புன்னு இருக்குது. எவ்வளோ நிலப்பரப்பு இருக்குது? 28%. 72% நீர் பரப்பு. இந்த 72% நம்மள்கிட்ட கெட்ட எண்ணம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில், அதான் முக்கியமான ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இப்போ எல்லா எண்ணமுமே நம்ம நடக்கிறது ஃபுல்லாக நல்லதாக நினச்சிருவோமா? நம்ம நினைக்கிற எண்ணங்களில் 72% நெகட்டிவ் தாட்ஸ் ஆகும். அப்போ அந்த நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் எப்படி கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கணும். அதனால தான் என்ன வச்சுருக்காங்க, ஏதாவது திக்கர் பண்ணுறது, அதாவது மந்திர ஜபம், இந்த மாதிரி வேறு ஏதாவது சாண்ட் பண்ணுறது. நீங்கள் சாண்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட நினைப்பு குறையும். அதனால தான் வாழ்க்கை வையகம் வாழ்க வளமுடன் சொல்லிகிட்டே இருக்கிறது. இல்லை ஏதாவது ஒன்று நமக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி நினைக்கிறது கண்ட்ரோல் ஆகும். அப்போ பாசிட்டிவாக மட்டும் இருக்கும். இன்ட்யூஷன் சொல்கிறது நமக்கு வந்து ஏதோ ஒன்று நடக்க போகிறது நம்ம மனசுல தோணும். இப்போ வந்து மழை வரல, இருந்தாலும் ஒரு கொடை எடுத்து பேக்கில் வச்சுட்டு வருவோம், ஒரு இடத்துல அது பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அது இன்ட்யூஷன். வெளியில் கிளம்புவோம், நல்லா வெயில் அடிக்கும், ஆனால் வெளியில் உள்ள துணி எடுத்து உள்ளார போட்டுட்டு வருவோம், போய் பார்க்கும்போது மழை பெஞ்சிருக்கும். இப்போ இதெல்லாம் இன்ட்யூஷன். இது எப்போ நடக்கும் அப்படின்னா, உங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ பாசிட்டிவ் தாட்ஸ் இருக்கோ அப்போ தான் நடக்க ஆரம்பிக்கும். அப்போ பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பழக்க வச்சு, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம்னு சொல்லுவோம். இந்த பேராசை அப்படிங்கிறத எப்படி மாற்றிக்கணும்? நிறை மனமாக மாற்றிக்கணும். இப்போ நிறைய பேருக்கு என்ன இருக்கும் அப்படின்னா, இப்போ எல்லாருமே ஓரளவுக்கு அபவ் 40 இருக்கும். அப்போ அபவ் 40 இருக்கும்போது எனக்கு இவ்வளோ போதும்பா, நான் சாப்பிட்டுட்டேன். ஒரு பெரிய தட்டு, எங்கள் அப்பா சொல்கிற உதாரணம் தான், ஒரு தட்டு நிறைய முந்திரி பருப்பு வறுத்து வச்சுட்டு எடுத்துக்கன்னு சொல்லும்போது 2 எடுத்து சாப்பிட்டா போதும் எனக்கு அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நம்ம நிறைமனமாக இருக்கும். ஐயோ முந்திரி பருப்பு கொடு அப்படின்னு அள்ளி வச்சுக்கிறது. தஞ்சாவூர் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெத்தலை பாக்கு போடுவாங்க. முதல் வெத்தலை பாக்கை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 2 வெத்தலை எடுத்து அதை சுண்ணாம்பு தடவி போட்டுக்க மாட்டாங்க. அதுலேருந்து வெத்தலை எடுத்து இவங்க பையில வச்சுப்பாங்க. எல்லாம் இவ்வளோ வெத்தலை இருக்கேன்ட்டு பையில எடுத்து வச்சுட்டு அந்த நல்ல வெத்தலையை போட்டு தொலைஞ்சிருக்கலாம்ல, அவங்கள்ட்ட காஞ்சி போன வெத்தலை இருக்கும் பாருங்க, அதை பிச்சு எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. அதை பிச்சு வெத்தலை பாக்க போட்டுப்பாங்க. அதுக்காக இதே மாதிரி பண்ணனோடனையும் ஒரு பையன் என்ன பண்ணிட்டான், அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி வெத்தலை தான் போடுறாருன்ட்டு படைக்கும் போது காஞ்ச வெத்தலையா எங்க அப்பாவுக்கு வேணும்னு தேடி போனாங்க. அதனால நிறைமனமும் மாற்றிக்கணும். நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு கிடைச்சது போதும், இவ்வளோ எனக்கு போதும் பார்க்கணும். 2 விஷயம் தான் நம்ம தேடி போகணும், மற்றதெல்லாம் நம்மளை தேடி வரும். கல்வி, ஆன்மீகம் மட்டும்தான் நம்ம தேடி போகணும். ஆன்மீகம்னா என்ன? நம்ம இறைநிலையை தேடுறோம், இறைநிலை உணர்றோம். இந்த இடத்துக்கு போனால் அது கிடைக்குமா, அந்த இடத்துக்கு போனால் இது கிடைக்குமா அப்படின்னு நினச்சா அதுக்கு போகிறோம்னா அதுக்கு போவோம். கல்வி வந்து போயே இருக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அரேபியாவில் கல்வி கற்கிறதுக்கு சைனா தேசம் வந்து கற்றாங்கன்னு இருக்கும். ஏன் அப்படின்னா அங்கே தான் மூங்கில் ஃபஸ்ட்டு பேப்பர் தயாரித்தாங்க, எழுதி வச்சதானே இருக்கும். அதனால சைனாவில் வந்து பேப்பர் வாங்கிட்டு போய் அங்கே கட்டுறாங்களா, இந்த கல்வி கற்கிறதுக்கே சைனா கூட வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கல்வி, ஆன்மீகத்தை மட்டும்தான் நம்ம தேடி போகணும், மற்றதெல்லாம் நம்மளை தேடி வரும். செல்வோம்னு சொல்லியிருக்காங்க. வாரியார் பேசும்போது சொல்லுவார், செல்வம் வந்து செல்வம் வரும் போகும். அதை வந்து பிடிச்சி வச்சு கொள்ள முடியாது. இன்னைக்கு உங்கள்கிட்ட இருக்கும், நாளைக்கு என்கிட்ட இருக்கும், இன்னைக்கு இன்னொரு நாள் போயிடும். அது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கட்டி வச்சுக்கொள்ள முடியாது. அப்போ பொறுமை வந்து நிறைமனமாக மாறிடும். பேராசை நிறைமனம், அதுக்கு அடுத்து சினம். அப்போ சினம் வந்து பொறுமையாக மாற்றிக்கணும். இல்லை நான் இவ்வளோதான் பொறுத்தேன் அவ்வளோதான் பொறுத்தேன், அதுக்கு டெஃபினிஷனே கிடையாது. பொறுமைனா பொறுமை தான். கழுதை அளவுக்கு இருப்பீங்களோ எருமை அளவுக்கு இருப்பீங்களோ உங்களோட பொறுமை தான். இல்லை நான் இவ்வளோ தூரம் பொறுத்து பார்த்துட்டேன் என்னால் முடியலன்னு சண்டை போட்டிங்கன்னா நீங்கள் இருந்தது வேஸ்ட். ஆனால் மண்டலத்தில் இருக்கவங்களுக்கு தான் எல்லாரை விட கோவம் ஜாஸ்தியாக இருக்குது, எல்லாரை விட ஏற்றுக்கிறதுக்கு ஜாஸ்தியாக வருது. கேட்கும்போது நமக்கு அது வெளியில் பார்க்கும்போது நீ என்ன இதான் சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு, இப்படி பேசுற இப்படி பண்ற அப்படின்னு கேட்பாங்க. அது நமக்கு கண்ணுக்குள்ள குச்சி எடுத்து குத்துற மாதிரி இருக்கும். அதனால அதுக்காகவே பொறுமையா இருங்க, சரியா? வேற மற்றவங்க இருக்கிறதுக்கும் நீ இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்களும் இதே தானே பண்றாங்கன்னு நம்மளை சொல்லிடக்கூடாது. அட்லீஸ்ட் ஒரு நூலாவது நம்ம அவங்கள விட மேல இருக்கோம். அப்ப பொறுமையா இருக்கணும். சினம் அப்படிங்கிறது பொறுமையா மாற்றும். பேராசை, சினம், கடும்பற்று. பற்று அப்படின்னாலே அது வந்து எதை வேணாலும், இந்த மாதிரி 2 உதாரணம் சொல்லுவாங்க. பால் பொங்குது, அடுப்பில் வச்சுருக்கோம், டக்குனு கையால் எடுக்க முடியாது. அப்போ என்ன பிடிப்போம்?
நான் இடுக்கி வச்சு எடுப்பேன்னு சொல்லாதீங்க, பிடிதினியை வச்சு எடுப்போம். அந்த பிடிதினியை பிடிச்சி எடுத்து வைக்கிறோம். அப்போ அந்த துணியை எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுட்டு இருப்போம். நைட்டு பாய் தலைகாணி வேணும், பாய் தலைகாணி போட்டு படுக்கிறோம். காலையில் எழுந்திரிச்சு தலையில் வச்சுக்கிட்டே சுற்றுவோம் இல்லை, கொண்டு போய் அந்த இடத்துல வச்சிடும். அப்போ இது ரெண்டு மாதிரி தான் இருக்கணும் வாழ்க்கையில். எப்போ எது தேவையோ அப்போ போய் அதை எடுக்கணும், விட்டுறணும். எப்போ எது தேவையோ விட்டுறணும். அதுக்கு என்ன உதாரணம்னா, விட்டுதடி ஆசை விளாம்பழத்து ஓட்டோடன்னு சொல்லுவாங்க. விளாம்பழமும் புளியம்பழமும் பச்சையாக இருக்கும்போது அதோட தோல் அப்படியே ஒட்டி இருக்கும். அது வளர 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 என்ன ஆகும்னா, விட்டு விட்டு வெளியில் வந்துடும். ஓடு தனியாக பழம் தனியாக பிரிச்சிடும். நீங்கள் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் உங்கள் வீட்டை எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், கொத்து சாதி வச்சுக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் எக்கெட கெட்டு ஒளின்னு விட்டுறணும். அப்போ தான் நம்ம ஆன்மீகத்தை தேட முடியும். இல்லாட்டி காசிக்கு போகிறவங்க வெள்ளி சொம்பு வெளியில் இருக்கு, உள்ளார எடுத்து வைன்னாங்க. எதுக்கு காசிக்கு போகிறவனுக்கு வெள்ளி சொம்பு உள்ளே இருந்தானே வெளில இருந்தாங்க, போக வேண்டியது தானே. அப்போ அந்த மாதிரி ஆயிடும். அப்போ பற்று அப்படின்னா நம்ம எவ்வளோ தூரத்துக்கு தாமரையிலே தண்ணீர் போல, நம்ம தாமரை இலை தண்ணியிலே தான் கிடக்கும், ஒட்டுதான் இருக்காது. நம்ம எவ்வளோ செல்வத்தில் இருந்தாலும், புகழில் இருந்தாலும், குழந்தை இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், எண்ணத்தில் இருந்தாலும் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோதான் இருக்கணும். அப்போ அந்த கடும் பற்றை ஈகையாக மாற்றிக்கணும். ஒரு இடத்துக்கு ஒரு இதுக்கு போகிறோம், சுற்றுலான்னு வச்சுக்குவோம். அப்போ கட்டு சாதம் கட்டி சாப்பாடெல்லாம் செஞ்சு எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஒரு வேளை சாப்பிட்டு முடித்தோடனே ஓகே, ரெண்டாவது வேலை சாப்பிடும்போதே மூஞ்சில் அது சாப்பிட இருக்கும். அப்பயே அதை பிரித்து அங்கே இருக்கவங்களுக்கோ அங்கே உள்ள விலங்குகளுக்கோ கொடுத்துடலாம். நம்ம அதையும் வேறு இடத்துக்கு போகிறோம், கிடைக்காம இருந்தால் என்ன பண்ணணும்னு வச்சுட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே விட்டால் கை உள்ளே போகும். அது மண்ணுக்கும் கேடு, உங்களுக்கும் கேடு. அப்பையும் அதை வச்சுக்கணும். அப்போ ஈகையாக மாற்றிக்கணும். கடும் பற்று அப்படிங்கிறது ஈகை. எங்கள் இதில் என்ன சொல்லுவாங்கன்னா, 100க்கு 2000 ரூபா கணக்கு. அசையா சொத்து இருந்தால் பிரச்சனையே இல்லை. அசையும் சொத்து எவ்வளோ இருக்கோ, உங்கள்கிட்ட எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ லிக்விட் கேஷ் இருக்குது, என்ன இருக்கோ அதுக்கு கேல்குலேட் பண்ணி கொடுத்துடணும். ரம்ஜானில் கொடுத்தா அந்த மந்த்து கொடுத்தா அதுக்கு பேர் சக்காத்துன்னு பேர். அது இல்லாத நாள் கொடுத்தா அதுக்கெல்லாம் சதக்கான்னு பேர். சதக்கா செஞ்சுட்டே இருந்துருவாங்க. ஒருத்தவங்களுக்கு வியாதி, அவங்களுக்கு வியாதிக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் கொண்டு போய் ஒருத்தவங்களுக்கு யாருக்காவது ஒரு தானம் பண்ணியோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா ஏதோ பண்ணால் டாக்டர்கிட்ட போகும்போது செலவு கம்மியாகும். இல்லைன்னா ஒரு 5 லட்ச ரூபா பில் இருக்கும், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். அப்போ அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளே இங்கே எல்லாருக்கும் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அங்கே கொடுக்குற கணக்கு குறையும். அப்போ அந்த இதை ஈகை எவ்வளோ பண்ண முடியுமோ, சாப்பாடு தண்ணி அந்த மாதிரி எது வேணும்னாலும் சாப்பாடு கொடுத்துட்டு. எங்கள் இதில் என்ன பண்ணுவாங்க, சிதம்பரத்தில் ஒரு இதுன்னா ஒரு தவசம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, 10 பேருக்கு சாப்பாடு கொடுன்னு யாராவது ஒருத்தர் சாமியார் சொல்லிட்டு போயிடுவோம். இவங்க 10 பேரை தேடுவாங்க. ஏன்னா அது தவச சாப்பாடு சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய பேர் இருப்பாங்க. அங்கே போய் கோயில் வாசலில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள கூப்பிட்டா ஆட்டோ வச்சு அவங்க கூப்பிட்டு போகணும், சாப்பாடு கொடுக்கணும், ஆட்டோலேருந்து கொண்டாந்து கொடுத்து காசு வேறு கையில் கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு பரிகாரம் எது தேவை? எங்கேயோ ஒரு இடத்துல ஒருத்தர் சொன்னாரு, ஐயோ உனக்கு கொஞ்சமா அது அறிவு இருக்கா, அவன் சொல்றதெல்லாம் கேட்டுட்டே இருக்கீங்க, ஒரு 10 பொட்டலத்தை வாங்கி தண்ணி பாக்கெட்டோட வாங்கி கொடுத்து விடுறாங்க. நாகூர் போனேன், அங்க சாப்பாடு 25 ரூபா தாங்க ஐயா. நீங்க எல்லா இடத்துலயும் 70 ரூபா இருக்கும், கட்டசாதம் 25 ரூபா. நான் சாப்பாடு 10 வாங்கி கொடுக்கலாம், இல்லை 20 வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா டோக்கனை கொடுத்துருங்கன்ட்டாங்க. அந்த 10 டோக்கன் வாங்கி கொடுத்தா அந்த டோக்கனை இவங்க 30 ரூபாய்க்கு கொண்டு போய் இன்னொருத்தவங்கிட்ட விற்கிறாங்க. அவங்க அப்படி விற்கிறாங்க. நான் சொன்னேன், இப்படி மாறி மாறி போற காட்டி 4 போயிடும். 4 மணி ஆயிடுச்சுன்னா அங்கே க்ளோஸ் பண்ணிடுவான். இன்னைக்கு டோக்கன் இன்னைக்கு தான். இல்லை இல்லை, இது ஒரு வாரம் கூட வச்சுக்கலாம். எப்படி, அதாவது எங்க கூட்டம் இருக்கோ அங்க பிசினஸ் இருக்கு. 2 இடத்துல தான் சம்பாதிக்கலாம். ஒன்று ஹாஸ்பிட்டல், இன்னொன்று கோயில், இப்போ கல்வி, எஜுகேஷன் லைஃப். ஏன்னா சந்திரகுப்த மௌரியருக்கு அவனோட பெரிய ஜீனியஸ் சாணக்கியம். சாணக்கிய தந்திரம் அந்த படிச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன், அது மேல ஒண்ணுமே இல்லை. அர்த்தம்னா பொருள், அர்த்த சாஸ்திரம்னா பணத்தை எப்படி சம்பாதிக்கலாம்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டான். உன்னோட கஜானா எப்போ காலி ஆகுதோ அப்போ நீ ஊர்ல தேர் திருவிழா நடத்தி காசை நீ நிரப்பிக்கடான்ட்டான். அதனால கோவிலில் தேர் திருவிழா நடத்தி காசை நிரப்பிக்கிட்டாங்க. அதனாலதான் மகரிஷி தேர் திருவிழா தவிர்க்கல்னு எழுதினாங்க. இப்ப இவ்வளவையும் நீ பண்ணிட்டு காசு சேர்த்துக்கிட்டா வேலை முடிஞ்சிருச்சு. அப்ப ஈகையா மாட்டிக்கிறது. நம்ம பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் போய் நம்ம ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. எங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் உன்னை ஏமாத்துறான்னு நீ நினைக்காத, அல்லாவுக்கு கொடுக்குறோன்னு நினைச்சுக்கோ, நீ போட்டுரு அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்ப கடும் பற்று ஈகையா மாட்டியாச்சு. பேராசை, சினம், கடும் பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி. முறையற்ற பால் கவர்ச்சிக்கு கத்துநெறி மட்டும்தான், வேற எதுவுமே கிடையாது. ஹஸ்பண்டுனா ஒய்ஃபு, ஒய்ஃப்னா ஹஸ்பண்டு. மற்றது அக்கா தங்கச்சா பார்க்கணும்னா அக்கா தங்கச்சா தான் பார்க்கணும், வேற வழியே கிடையாது.
உயர்வு தாழ்வு மனப்பான்மைன்னா எல்லாரும் வந்து ஒரே ஹீமோகுளோபின் தான் இருக்கு, எல்லாரும் பிரம்மத்துலேருந்து தான் வந்திருக்கோம், இதுல நான் உயர்ந்தவன் நீ உயர்ந்தவன் அப்படிலாம் கிடையாது. அந்த நிலையை மனு சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எப்படி பிரிச்சுட்டாங்க அப்படின்னா பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்ரன்னு பிரிச்சுட்டாங்க. இப்ப இதை வச்சுக்கிட்டு பிராமணன் அப்படின்னா அவனுக்கு கடவுள் வந்து சிவகாம சுந்தரி, சாந்தமா இருக்கும். அவன் வந்து 4 வேதத்தையும் படிக்கணும். அவனுக்கு பேர் சதுர்வேதின்னு பேரு. 3 வேதத்தை படிச்சான்னா திரிவேதின்னு பேரு, 2 வேதத்தை படிச்சானா துவேதின்னு பேரு, 1 வேதத்தை படிச்சானா வேதின்னு பேரு. ரிக், யஜுர், சாமம், அதர்வனம், இந்த 4 வேதத்தையும் படிக்கிறான். அப்ப 4 வேதத்தையும் படிக்கிறதுனாலதான் நீங்க நார்த் இந்தியால எல்லாம் பேர் பார்த்தீங்கன்னா சதுர்வேதி சதுர்வேதின்னு இருக்கும். அவன் ஃபேமிலியில படிச்சான், அவன் படிக்கல. ஒருத்தன் என்கிட்ட படிக்கிறான், சித்தார் சதுர்வேதி, இங்க வாங்க உனக்கு 4 வேதம் தெரியுமா அப்படின்னு கேட்டான். ஓரளவுக்கு தெரியும்ட்டு போயிட்டான். ஏன்னா அவன் பிராமணன் இருக்கிறதுனால அது எல்லாம் பண்ணணுங்கிறதுனால தெரியும்ட்டு போயிட்டான். அப்ப அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, அந்த இதை பிராமணர் அப்படிங்கிறதுனால சிவகாம சுந்தரியை வழிபட்டு அவன் தான் வேதம் சொல்லி கொடுக்கணும், அவன் தான் பாடம் சொல்லி கொடுக்கணும், அவன் தான் டீச்சரா இருக்கணும் அப்படிங்கிறதுனால பிராமணன் வச்சோம். போர் புரியறதுக்கு ஒரு ஆள் வேணும்ல, நாட்டை காக்கணும் பாதுகாக்கணும் இது பண்ணணும். அதனால சத்திரியன் பேர் வச்சுக்கிட்டான். அவன் வந்து போர் புரியறவன். அவனுக்கு எப்படி கடவுள் இருக்கணும், ராஜராஜேஸ்வரி, அது அப்படியே உக்ரமா இருக்கும். நீங்க அது போய் வேண்டிங்கன்னா அது மாதிரி நீங்க ஆகுங்க. அவ்வளோதான் பர்சனிக் ரெப்ரசன்டேஷன் சொல்லுவாங்க. நீங்க எப்படி ஒரு பர்சனை ரெப்ரசன்ட் பண்றீங்களோ அது மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அவன் சத்திரியன். அதுக்கு அடுத்ததுக்கு வந்து வைஷ்யன், வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறவன் வைஷ்யன்னு பேரு. அவனுக்கு வந்து கன்னிகா பரமேஸ்வரின்னு சொல்லுவாங்க. சாமுண்டீஸ்வரர், சௌடையாம்பிகா அது மாதிரிலாம் பேர் இருக்கும். அவங்க வந்து கன்னிகா பரமேஸ்வரி. சரி, இவங்க 3 பேரையும் தவிர மிச்சம் எல்லாமே சொல்லுது. அவனுக்கு எதிர தெய்வம் அப்படின்னா துர்கா பரமேஸ்வரின்னு வச்சான். இந்த மற்ற 3 பேரும் இங்கே தான் வந்து நிற்பான். ஏன்னா கேட்டோடனே கொடுக்குறது துர்கை மட்டும் தான் கொடுக்கும்னு சொல்லிட்டு துர்கையை வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பார்வதி 3ஓட பர்சனிக் ரெப்ரசன்டேஷன். அதனால தான் சப்த ஸ்லோகி துர்கா அப்படின்னு சொல்லுவாங்க. 700 ஸ்லோகம் இருக்கும். அது பேரு தேவி மகாத்மியம்னு பேரு. அந்த தேவி மகாத்மியத்தை நம்ம தீட்சவாணி படிக்கணும்னு சொல்லுவாங்க. மார்க்கண்டேய புராணத்துல அது வரும். அதுல 7 ஸ்லோகம் இருக்கும். அது ரொம்ப முக்கியம். அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா எல்லா கோவில்லையும் எழுதியிருக்கும் இல்லையா, சர்வமங்கல மாங்கல்யே சர்வே சிவார்த்த சாதகே சரண்ய திரியம்பிகே கௌரி நாராயணி நமஸ்துதே. அதுதான் அந்த 7 ஸ்லோகத்துல ரொம்ப முக்கியமானது. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சா எப்படி உயர்வுதல் மனப்பான்மை இருக்கும். நீ வந்து நீனும் ஒண்ணு நானும் ஒண்ணு, நேர்நிறை உணர்வுன்னு நம்ம மகர்ஷி இருக்கிறோம். எப்படி நேர்நிறை உணர்வு இருக்கணும், நீனும் பிரம்மத்திலேருந்து வந்தேன் நானும் பிரம்மத்திலேருந்து வந்தேன், நம்ம 2 பேரும் ஒன்னா தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நேர்நிறை உணர்வு இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையும் போய் பேசுவோம், எல்லாத்தையும் எல்லாம் பண்ணுவோம். ஒரு பழகிறதுக்கு பேசுறதுக்கு எல்லாத்துக்கும் சரியா இருக்கும். சரியா? அதுக்கு அடுத்தது வஞ்சம், ரொம்ப முக்கியமானது. ஆசையை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா கோபம் வரும், கோபத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா வஞ்சமா மாறும். அப்போ ஒருத்தவங்க கோபப்பட்டு கூட திட்டிடலாம், அதை நீங்க ஸ்டாப் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அது என்னவாகும் அப்படின்னா, இருடி மோனை பார்த்துக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லி அந்த நேரம் வரும்போது போய் பழிதிக்கிறது. அது வேண்டவே வேண்டாம். அது உங்க கர்மயத்தை பாதிக்கும், உங்களோட சந்ததிகளை பாதிக்கும். நிறைய விஷயம் அதுல இருக்கு. அது தேவையில்லை நமக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா மன்னிச்சுட்டு போயிடணும். மனுஷன் வந்து நிறைய விஷயத்த ஒதுங்கிடுன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம ஒதுக்கிட சொன்னாங்க, முடியாட்டி வாழ்த்திடு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வாழ்த்திடுவோம். வாழ்த்துன வாழ்கோளம்டன் எல்லார்ட்டையும் நீங்க சொல்லுங்க. எனக்கு காலேஜ்ல பேரே வாழ்கோளம்டன் வரும். சந்தோஷம் எனக்கு. வாழ்கோளம்டன் வேற ஏதாவது பேர் சொல்லி அவ அரைக்கி அவ ஆட்சி அந்த மாதிரி சொல்லாம வாழ்கோளம்டன் மேடம் சொல்றாங்க, நல்லதுதான். ஏன் வாழ்கோளம்டன் மேடம் சொல்றீங்க? அதுல வந்து அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னா எனக்கு அது தெரியாதுங்க. ஒரு குருவை பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் 2 விதமான யோகா. ஒன்று மங்கி யோகா, இன்னொன்று கேட் யோகா. நான் காலேஜில் சொல்றதும் என்ன, மங்கி யோகா அப்படின்னா மகர்ஷி ஒரு இடத்துல இருப்பாங்க, நம்மளாம் அவங்களோட குட்டிங்க போய் மங்கி என்ன பண்ணோம், தாய் குரங்கு போயிட்டே இருக்கும், குட்டி குரங்கு போய் ஒட்டிக்கும். அது பிச்சு பிச்சு போடும், இது போய் ஒட்டிக்கும். நம்ம எவ்வளோ தூரம் பிச்சு போட்டாலும் நம்ம மகர்ஷியோட கருத்துக்களை நல்லா ஆழமாக பிடிச்சிட்டு மங்கி யோகா இருப்பாங்க. இதுல கேட் யோகா வேலை செய்யாது. கேட் யோகான்னா ஒரு தடவை குட்டி போட்டு 7 இடத்துக்கு மாற்றும் குட்டியை. அது பாட்டுக்கு தூக்கிட்டு போவோம், அதுதான் கொண்டு போய் விடும். நம்மளை யாரும் தூக்கிட்டுலாம் போக மாட்டாங்க. இது வந்து புத்த மார்க்கத்துல நீங்க போயிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், புத்திஸ்ட்ல யோகா சொல்லி கொடுக்குறது எப்படி சொல்லி கொடுப்பாங்கன்னா, அமைதி மட்டும்தான். நீங்களே ஒரு பெல் அடிப்பாங்க, வரிசையில போய் நிக்கணும். ஒரு பெல் அடிப்பாங்க, நம்மளே போய் குளிக்கணும். இன்னொரு பெல் அடிப்பாங்க, தட்டெடுத்து நிக்கணும். இன்னொரு பெல் அடிச்சா சாப்பாடு போடுவோம். இப்படி பெல் அடிக்கிறத கணக்கு பண்ணிக்கிட்டு நம்ம அங்க கத்துக்கணும். அது வந்து திருவுரு மாற்றம்.
நமக்கு இங்கே எல்லாமே சொல்லி தந்துடுறாங்க. அவங்கள பார்த்து அவங்கள பண்ணி நம்ம வாழ்ந்தாலே போதும். அப்போ மகரிஷி வாழும் காலத்தில் வாழ்ந்திருக்கோம். எப்படி குரான் வந்து முகமது நபியோட வாழ்க்கை சொல்லப்பட்டதோ, மிச்சம் இருக்கிறத என்ன சொல்லிட்டாங்கன்னா, குரானில் உள்ளதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ, குரானில் எது விடுபட்டிருக்கோ நபியோட வாழ்க்கையை பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே தான் மகரிஷி எல்லாமே எனது வாழ்க்கை விளக்கம்ங்கிறது கொடுத்துட்டாங்க. அப்படி இல்லையா, 3 புக்கு தான் நம்மளோட வேதம். மனவளக்கலை 1, மனவளக்கலை 2, மனவளக்கலை 3. இது 3ஐயும் படிக்கணும். முடியாட்டி யூடியூப்ல வந்து போட்டிங்கனாலே வரும். என்ன மாதிரி ஏதாவது ஆசைச்சணும், இவர் பேசுறது நல்லா இருக்காது, அவர் பேசுறது நல்லா இருக்காது, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே ஜட்ஜ் பண்ணவே வேண்டாம். ஏதோ ஒன்று நமக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேட்டுகிட்டே இருக்கும்போது இப்போ வந்து தேவை, பழக்கம், சூழ்நிலை, பிறர்மன தூண்டுதல், தெய்வீகம், பருவமைப்பு அப்படின்னா இது நான் எத்தனை தடவை கேட்டிருந்தேன் எனக்கு சொல்ல முடியும். படிச்ச சொல்றது வேற. எங்கள் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா திராவியான்னு சொல்லுவாங்க. 30 நாள் ரம்ஜான் இருக்கும்போது முதல் நாள் போய் தொழுக வைப்பாங்க. அப்போ 20 ரக்காயத்துன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தொழுது எந்திரிக்கும் போது அது ப்ராக்டிஸ் பண்ண டெய்லி போயிட்டே இருந்ததா பெருநாள் அன்னைக்கு காலையில், ரம்ஜான் காலையில் தொழ முடியும். டைரெக்டாக அங்கே போயிட்டு 14வது கேள்வி நீ கேள்வி கவுண்ட் பண்ணிக்க அப்புறம் பற்றி நான் அப்பயே கோடீஸ்வரன் ஆகிறேன்னா முடியாது. முதல் நாள்லேருந்து எல்லாத்தையும் ரம்ஜான் மட்டும் நான் சொல்லுவேன், நோன்பு வச்சவங்களுக்கு பெருநாள், நோன்பு வைக்காதவங்களுக்கு பெருநாள் இல்லை. அது வந்து நமக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும், எல்லாரும் வச்சாங்க நம்ம வைக்கலையே அப்படின்னு தோணும். அப்போ அதே மாதிரி இந்த மன்றத்தில் இருக்கோம், இதை பண்ணுறோம் அப்படின்னா இந்த புக்கு படிச்சுக்கணும், நம்ம எக்ஸசைஸ் பண்ணியிருக்கணும், நம்ம காய்கல்பம் பண்ணியிருக்கணும். ஏன்னா ஒரு பெரிய கூட்டம், பாபரை நீங்கள் ஷாஜகான் இவங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, முகலாய பேரரசு. இந்த பள்ளிவாசல் திறக்கணும், ஒரு வேளை தொழுகை கூட கலா இல்லாமல் தொழுகணும். 5 வேளை தொழுகைன்னா 5 வேளையும் கரெக்டாக ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாமல் தொழுகவர் ஷாஜகான். இந்த இடத்த வந்து இந்த மஸ்ஜிதை திறக்கிறதுக்கு யார் ஒரு வேளை கலா இல்லாமல் தொழுதாங்களோ அவங்க தான் வந்து திறக்கணும்னு சொல்கிறாங்க. ஷாஜகான் எந்திரிச்சு போய் திறக்கிறாரு. அப்போ எவ்வளோ தூரம் அவங்கெல்லாம் இறைநிலையோடு ஒன்றி இறைநிலையோடு இருந்திருக்காங்க அப்படின்றத பார்க்கணும். அப்போ நம்ம வந்து ஒரு நாள் இன்னைக்கு பொழுது கடவுள் கொடுத்ததே பெருசு. நம்ம என்ன நன்றி செலுத்தியிருக்கோம்? விளைவறிந்த விழிப்பு நிலை, நன்றியுணர்வு ரொம்ப முக்கியம். ஒருத்தவங்க சாப்பாடு போடுறாங்களா நன்றி, தண்ணி கொடுக்குறாங்களா நன்றி, வாழ்றாங்களா நன்றி. நன்றி சொல்ல முடியாது, வாழ்க வளமுடன் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது நீங்கள் நன்றி சொல்கிறதுக்கு ஈக்குவல். அப்போ நீங்கள் நன்றி சொல்ல என்ன ஆகும்னா உங்களுக்கு அன்பும் கருணையும் ஜாஸ்தியாகும். நம்மளுக்கு அன்பும் கருணையும் இருந்துச்சுன்னா நமக்கு எது தேவையோ அதாவது நம்மளை தேடி வரும். நம்ம எதையும் தேடி போக வேண்டாம். குருவர்களும் திருவர்களும் துணை வைக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.